பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தொங்கை கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமம்மா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. தாய் தந்த திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி. வாரியா சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓகே, இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பாடல் பாடல் 36. கொஞ்சம் ஊர்மை இருக்குதான், பரவாயில்ல, நம்ம டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்த்துலாங்க. இந்த பாடலானது அடியேன் பேச தெளிவாக கேட்குதுங்களா? ஸ்க்ரீனும் கேட்குதுங்களா? ஸ்க்ரீனும் தெரியுதுங்களா? சரிங்க சரிங்க. இன்றைய தினம் பார்க்க வேண்டிய பாடல் 36வது பாடல். 36வது பாடல்ல சுவாமி என்ன கேட்குறாருன்னா, நீ சிவபெருமானுக்குலாம் பிரணவ உபதேசம் பண்ணல, அதாவது எல்லா தேவர்களும் உன்னை வணங்குறாங்க, எல்லா தேவர்களும் உன் திருவடியே அவங்களோட மணிமுடியாக சூட்டிக்கிறாங்க. அப்பேற்பட்ட தேவரான முருகப்பெருமான் எலி வள்ளியம்மைக்கு நீ காட்சி கொடுத்த. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே நீ உபதேசம் செஞ்ச. சிவபெருமானுக்கு தெரியாததா ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரியும் சிவபெருமானுக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உதவி செஞ்சியே, பிரணவ உபதேசம் செஞ்சியே. அடியேனுக்கு ஒன்றும் போதா நாயன், அடியனுக்கு ஒன்றுமே தெரியாது, சிறியேன், புலையேன், கொலையேன், எனக்கு தானே நீ உபதேசம் செய்யணும், ஏன் சிவபெருமானுக்கு செஞ்சாலும் செஞ்ச அந்த பிரணவ உபதேச தத்துவத்தை எனக்கும் தந்தருள்வாயாக அப்படின்றாங்க. ஸோ பாடல் 36வது பிரணவ உபதேசத்தை சுவாமிகள் முருகப்பெருமானிடம் கேட்கிறார். அதுதான் கேட்டு எனக்கும் அது உபதேசிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைக்கிறாரு. எனக்கும் உபதேசித்தருள், எனக்கும் அருள் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரணவ உபதேசத்தை சுவாமி முருகப்பெருமானிடம் கேட்குறாங்க. அதுதான் இந்த பாடல். இந்த பாடலுக்குள்ள நம்ம போயிடலாங்க. பாடல் நாதா குமரா நம, நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான், வேதாமுதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரனே. நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான், வேதாமுதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரனே. சேகரன்னா தலை. ஆமா ஆமா. ஓகே, இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா கடைசி 2 வரி பார்க்கலாம். வேதா முதல், வேதா அப்படின்னா யாருன்னா, வேதான்னா பிரம்மதேவன் அப்படின்னு அர்த்தம். வேதத்தை ஓதுபவன், அதனால வேதத்தை அறிந்தவன். அப்போ சதுர்முகனுக்கு வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு. வேதா முதல், வேதா முதல்னா பிரம்மதேவன் முதல், விண்ணவர், விண்ணவர்னா வானோர்கள், பிரம்மதேவன் முதலாகிய தேவர்கள், பிரம்மதேவர்லேருந்து தொடங்கி அனைத்து தேவர்களும், விண்ணவர்னா தேவர்கள் அர்த்தம், வானோர்கள் அப்படின்னா தேவர்கள், சூடும் மலர்பாதம். அப்போ அந்த தேவர்கள் அண்டத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களும், விண்ணுலகத்தில் அல்ல அனைத்து தேவர்கள், பிரம்மதேவர்கள், மற்ற தேவர்களாக அவங்க மற்ற தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, முருகப்பெருமானோட அந்த பாதத்தை, அது சூடும் மலர்பாதா, சூடும் அவங்க தலையில என்ன மணிமகுடமா சூட்டி கொள்கின்றாங்கன்னா, இறைவனோட நம்ம முருகப்பெருமானோட திருவடியை அவங்க தலையில சூட்டி கொள்கின்றார்களாம். அந்த திருவடி எப்படி இருக்குதான், மலர்பாதா. மலர் அப்படின்னாலே தாமரை தான் குறிக்கும், பழம் அப்படின்னாலே வாழைப்பழத்தை தான் குறிக்கும். அதுபோல அந்த சூடும் மலர்பாதா, அந்த தாமரை ஒத்த திருவடிகளை சூடுகின்ற தேவர்கள். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரா, குரமின்
பத சேகரணை, அதாவது குரமின் மின்னல் கொடியை ஒத்த இருக்கின்ற அந்த குருவர் குலத்தில் வளர்ந்த அந்த வள்ளியம்மையோட பாதங்களை சேகரணை தலையில் சூடிக்கொள்பவனாம். அப்போ அதுதான் இந்த 2 வரிகள். வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரணை. அதாவது பிரம்மதேவன் முதலானிய விண்ணோர்கள் வானவர்கள் அவர்கள் சூடிக்கொள்ளும் தாமரையொத்த பாதங்களை யார் சூடிக்கொள்வார்கள்? தேவர்கள் முதல் விண்ணோர்கள் முருகப்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடி, அதாவது ஞானத்தை அவங்க தலையில சூடிக்கொள்வாங்களாம். ஆனா முருகப்பெருமான் யார் பாதத்தை அவர் தலையில் சூடிக்கொள்வாராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரமின் பத சேகரணை, அதாவது அந்த குரவர் குலத்தில் வளர்ந்த அந்த மின்னல் கொடியை போன்ற அந்த வள்ளியம்மையோட பாதங்களை அவர் சூடிக்கொள்வாராம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இப்போ இது நேரடி விளக்கம் தான். அதனால நான் இப்போ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் முதல் 2 வரியை நம்ம பார்ப்போங்க. நாதா குமரா நம என்று ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? அதாவது இப்போ இந்த இடத்துல எப்படி கேட்டுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அரணார்னு எடுத்துக்கணும். இங்க அரணார் இருக்கு இல்லைங்களா? காட்டுறேன். கடவுளே, அப்போ குமாரா அப்படின்னா குமார் அப்படின்னு ஒரு அர்த்தமும் புரியும். குமரா அப்படின்னு அர்த்தம். நமஸ்காரம், வணக்கம் அப்படின்னு சுவாமி சிவபெருமான் வந்து கும்பிடுறாராம். நம்ம குருவை வந்து அவர் ஏதாச்சும் சொல்லி கொடுக்கும் போது அவரை வணங்கி, நல்லா குனிஞ்சி வணங்கி அவர்கிட்ட நம்ம அடக்கி ஒடுங்கி தான் நம்ம உபதேசம் வாங்க முடியும் இல்லைங்களா? அப்போ சிவபெருமானே அந்த சீட பாவனையை வந்து காட்டுறாரு. நாதா, தலைவரே, குமரா, குமாரக்கடவுளே, வணக்கம் அப்படின்ட்டு என்று வணங்கி, அரணார் அப்படி வணங்கி, இப்படி இப்படி இது இது இப்படி எடுத்துக்கணும். நாதா குமரா நம என்று அரணார், அதாவது சுவாமி எப்படி கும்பிட்டாரான்? நாதா தலைவனே, குமரா குமரக்கடவுளே, நமன்னா வணக்கம், நமஸ்காரம், வணக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் நம்ம அப்படி பார்ப்போம். வணக்கம் என்று ஓதா என சுவாமி என்ன கேட்கிறாராம் முருகப்பெருமான் கிட்ட? ஓதா என எனக்கு உபதேசு என்று அரணார். நாதா குமார நம அப்படின்றாங்க. அப்போ தமிழகத்தில் வந்து ரொம்ப தமிழ்ல வந்து முருகன் என்ற மந்திரம் மிக உயர்வானது. அது போல வடமொழியில் பார்த்தீங்கன்னா குமார அப்படின்றதான் அந்த மந்திரம், குமார அப்படின்ற மந்திரம் தான் ரொம்ப உயர்வானது. இப்போ வட திசையில பார்த்தீங்கன்னா குமார அப்படின்னு தான் போடுவாங்க. நம்ம தென் திசையில பார்க்கும்போது முருகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த சடக்கர மந்திரம் வந்து எப்படி வந்து பஞ்சாட்சரத்துல சிவ அப்படின்னு என்ற மந்திரம் மிக உயர்வானதோ. சிவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆன்மாவானது தன் நிலை இழந்து அனைத்தும் திருவருள் என்று திருவருளால் ஆட்கொள்ளப்பட்ட நிலை. அப்ப அந்த அந்த ஆன்மாவே தன் நிலை இழந்துருச்சு, அந்த எகரமே இருக்காது, மலங்கள் எல்லாமே அற்று போய் அந்த அந்த ஆன்மாவும் தன்னிலை இழந்து திருவருளே அப்படியே இருக்கும். அந்த நிலைதான் சிவ. அது பஞ்சாக்கர மந்திரத்தில் மிக உயர்ந்தது. அது போல குமார என்ற மந்திரமும் சடக்கர மந்திரம் அதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மந்திரத்தை வந்து கூறுனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மந்திரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சான்று. இது வந்து திருப்போர் சந்நிதி முறை, சிதம்பர சுவாமிகள் அவரு எழுதின அந்த பாமாலையில வந்து இடம்பெறுது. இது பார்ப்போங்க. குமார நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி ஆழ்வரன்றி யமராஜன் கை புகுதார் போரூரன் கால் புகுவார் தாய் உதர பை புகுதார் சேரார் பயம். இன்னும் ஒரு தடவை படிக்கிறேன், தெத்தி படிக்கிறேன். குமாரா நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி ஆழ்வர் அன்றி யமராஜன் கை புகுதார் போரூரன் கால் புகுவார் தாய் உதர பை புகுதார் சேரார் பயம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாராய நம, அது குமாரா நம, அது சடக்கர மந்திரம். குமாராய நம அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவை அதாவது எப்படி சொல்றாரு? என்று கூறினால், அதாவது குமாராய நம என்று 6 எழுத்து மந்திரத்தை ஒரு தடவை சொன்னான். அதை சொல்றாரு. கூறினார் ஓர்கால், ஒரு முறை சொன்னான். ஆனா அது எப்படி சொல்லணும்?
அந்த உள்ளம் ஒன்றுபட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உள்ளமொன்றி உருகி சொன்னா. அப்படி சொல்லணும். அந்த முக்கரணமும் ஒரே கோட்டில் ஒருமுகமாக நின்று கசிந்து உள்ளம் உருகி காதலாகி கசிந்து உள்ளம் உருகி சொல்லணுமா. அப்போ குமார நம குமாராய நம என்று சடக்கர மந்திரத்தை ஒரே ஒரு முறை கூறினா அமராவதி ஆழ்வரன்றி யமராஜன் கை புகுதார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அமராவதி அதாவது தேவர் உலகத்துல அவங்க வாழ்வாங்க, இன்பத்தோடு வாழ்வாங்க. அமராவதி சொர்க்கம் என்றாலே இன்பம். அந்த அமராவதி தேவர் உலகத்துல வாழ்வாங்களாம். யமராஜன் கை புகுதார், அதாவது இந்த உயிர்களை பறிக்கும் அந்த யமன் கையில அவங்க சிக்கி துன்பப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்போ குமாராய நம என்ற சடக்கர மந்திரத்தை யார் ஒருவன் உள்ளம் ஊன் உருகி காதலாகி கசிந்து உள்ளம் ஒன்றுபட்டு கூறுகின்றார்களோ அவர்களோட பலன் என்னன்னா தேவர் உலகத்தை ஆழ்வர் அன்றி யமராஜன் கைப்புகுதர். அவங்க தேவரோட உலகத்துல இன்பமாக இருப்பாங்களாம். யமன் கையில உயிர்களை பறிக்கும் அந்த யமன் கையில் சிக்க மாட்டாங்களாம். போரூரன் கால் புகுவார். போரூரன் அதாவது திருப்போரூர்ல வீட்டிற்கும் அந்த முருகப்பெருமான் திருவடிகளை அவர்கள் அடைவார்கள். முக்தி பேர் வீடு பேர் அடைவார்களாம் அப்படின்றாங்க. தாய் உதிர பை புகுதார். தாய் உதிர அதாவது தாய் கருப்பையில திரும்பி அந்த ஆன்மா அந்த பிண்டத்தில் புகுந்து அதில் வளர்ந்து அவங்க பிறப்பு எடுக்க மாட்டாங்க. தாய் உதிர பை புகுதார் அதாவது அவங்களுக்கு பிறப்பு இல்லை, முக்தி வீடு பேரு, பிறப்பு சுழற்சியில அவங்க வரமாட்டாங்க. எந்த தாய் கருவிலையும் அவங்க புக மாட்டாங்க அப்படின்றாங்க. சேரார் பயம், அவங்கள பயம் அணுகவே அணுகாதான். அதாவது அந்த குமார நம அப்படின்ற சடக்கர மந்திரத்தை சொன்னா என்னென்ன பயன் அப்படின்னா குமார நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி ஆழ்வர் அன்றி யமராஜன் கை புகுதார் போரூரன் கால் புகுவார் தாய் உதிர பை புகுதார் சேரார் பயம். குமார நம என்று அந்த சடக்கர மந்திரத்தை காதலாகி கசிந்து உள்ளமுருகி ஊனுருகி சொன்னா என்ன நடக்கும், அவங்க தேவரோலோகத்துல சௌக்கியமா இன்பமாக இருப்பாங்களாம். யமராஜன் கை புகுதார், யமங்கிட்ட மாட்டி அவங்க துன்பப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கை புகுதார், அவங்க கையில சிக்கி அந்த பாசக்கயிறுல சிக்கி அவங்க துன்பம் அடைய மாட்டார்கள் அப்படின்றாங்க. போரூரன் கால் புகுவார், அதாவது அந்த திருப்போரூர் வீட்டில் இருக்க அந்த முருகப்பெருமானின் திருவடியில் அடைக்கலம் போவாங்களாம். ஆனா எங்க அவங்க அங்க அடைக்கலம் போவாங்களாம், ஆனா வேற ஒரு இடத்துல அடைக்கலம் போக மாட்டாங்க. எங்க தாய் உதர பை புகுதார், அவர்களுக்கு இறைவன் திருவடியை தொட்டவர்கள் வேறொரு கருவில் அவங்க புகமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சேரார் பயம், அவங்களுக்கு எந்த விதமான பயமும் அணுகவே அணுகாது அப்படின்ட்டு இந்த அழகான அந்த பாடல் சொல்றாங்க. எது இந்த குமாரா நம, அதாவது சிவபெருமான் குமாரா நம அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அந்த சுவாமி சிவபெருமானே எப்படி அந்த உபதேச பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி குமாராய நம என்ற சடக்கர மந்திரத்தை சொல்லி வணங்கிதான் அந்த உபதேசம் பெற்றார். அந்த சடக்கர மந்திரம் எப்பேற்பட்டது அப்படின்றத திருப்போரூர் சந்நிதி முறையில சிதம்பரம் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் இப்போ இன்னொன்னு, இப்ப அரணார் அப்படின்னு சொல்றாங்க. அரணார் அப்படின்னா என்ன அப்படின்னு, அதாவது நம்ம இது பார்த்துட்டோம். நம்ம எப்படின்னா நாதா குமரா நம என்ற அரணார். அப்போ அரண் அப்படின்னு அதுல இருக்கு இல்லையா. நம்ம என்ன நினைச்சுக்கோம், அயன் அரண் அப்படின்ட்டு நம்ம அரி அப்படின்னா அரண்னா சிவபெருமானை குறிக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த அரண் அப்படின்னா என்ன செய்யும், அரணார் அப்படின்னு சிவபெருமானை நம்ம சிவபெருமானே நம்ம அரணார் வேண்டும் போது அந்த அரண் என்ற சொல் அந்த அரண் என்ற சொல் என்னை செய்யும் அப்படின்னா, அரண் அப்படின்னா பாவத்தை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ இந்த பாடல் வந்து சொல்றாங்க, திருஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறை அனைவருக்கும் தெரிந்த பாடல். அந்த அரணார் என்னன்னா பாவத்தை போக்குபவன். அப்போ அரணார் அப்படின்ற அரண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை சொல்பவர் வந்து அந்த வையகத்தில் அந்த அரண் நாமம் வந்து வையகத்தில் ஒலித்தால் வையகத்தில் இருக்கிற துன்பமும் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில வந்து பதிவு பண்றாரு. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். இந்த முதல் வரி எப்படி படிக்கணும்னா, நாம எப்படி படிப்போம்? வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். அதாவது வாழ்க அந்தணர், வாழ்க வானவர், வாழ்க ஆணினம். அதுதான். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புனல், வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம், அரண் நாமமே சூழ்க. அதனால என்ன பயன்? வையகமும் துயர் தீர்க்கவே அப்படின்றாங்க. அப்ப அரண் நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த வையகம், அந்த உலகத்தில் இருக்கிற அந்த துயரானது, உலகம்னா நான் உலகம் இல்லை, உலகத்தில் உள்ள மக்களோட துயரம் வந்து தீர்வு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாழ்க அந்தணர். அந்த அந்தணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சதா சர்வ காலமாக வந்து அர்ச்சனை, வழிபாடு, வேள்விகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த வேள்விகள் தான் ஒரு நாட்டை வந்து ஒங்குவிக்கும். அந்த வேள்வி, யாகம், அர்ச்சனை, அந்த வழிபாடு தான் ஒரு நாட்டையே. அப்ப அந்தணர்கள் வந்து உலக மக்கள் பொருட்டு, எல்லாரும் நன்மை பொருட்டு வந்து அவங்க வேள்வி செய்வாங்க. தன் தன் சுயமாக செய்ய மாட்டாங்க. இப்ப எப்படி தெரியல, அப்படி இருந்தது. வானவர் அந்த அந்த வேள்வி செய்யறாங்கல்ல, அந்த அந்தணர்கள் செய்யும் வேள்வியை வானவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் என்ன பார்ப்பாங்க, சிவனோட ஆணைப்படி தேவர்கள் அந்த வேள்வியை ஏற்றி அந்த வேள்விக்கான பயனை தருவார்கள். அது வந்து சிவபெருமானின் ஆக்னையால வந்து அது பண்ணுவாங்க. அப்போ அது வேள்வியை ஏற்று அந்த வேள்விக்கான பயனை தருபவர்கள் வானவர்கள். ஆணினம், ஆணினம்னா பசுக்கூட்டங்கள். அந்த ஒரு வேள்வி செய்வதற்கு பஞ்சகவ்யம், நெய், பால், அந்த அந்த பஞ்சகவ்யம், அந்த விபூதி, திரு வெந்நீர், தூய்மையான வெந்நீர், இதெல்லாம் தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு கூட்டங்கள் தான் தருது. அந்த அந்த பசுவின் இதிலிருந்து வரன்ற அந்த அந்த பொருட்கள் தான் யாகத்துக்கு உயர்ந்ததாக இருக்கு. அப்போ வாழ்க ஆணினம், அப்போ அதுவும் சொல்றாரு. இப்போ வாழ்க அந்தனர், அதாவது இறைவன் வழிபாடு, அர்ச்சனை, வேள்வி, யாகங்கள் செய்யக்கூடிய அந்த அந்தணர்கள் வாழ்க. அந்த சிவபெருமானின் உத்தரவின் படி அந்த வேள்வியை அந்த வானவர்கள் ஏற்று அதுக்கு பயன் தருவார்கள். அவர் வானவர்களும் வாழ்க. அதுக்கப்புறம் அந்த வேள்வி சிறப்படைய அந்த பஞ்சகவ்யம், திருநீறு, பால், நெய் என்ற அந்த யாகப் பொருள்களை தருகின்ற அந்த பசு அம்மா அவங்களும் வாழ்க. அப்போ அந்த ஒரு யாகம் ரொம்ப சிறந்துருச்சுன்னா அதோட பயன் என்ன? வீழ்க தன்புகழ். அப்போ அந்த நாட்டுல என்ன ஆகுமா? வீழ்க தன்புகழ். அந்த வேள்வியின் பயனால் என்ன கிடைக்குமா? அந்த நாட்டுல குளிர்ந்த மழை கிடைக்குமா, நல்ல மழை வந்து பொழியுமா. அதுக்கப்புறம் வேந்தனும் ஓங்குக. அதாவது இதெல்லாம் ஒரு 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 நாட்டுல யாகம், வேள்வி, பசுக்கள், நல்ல மழை செழிப்பாக ஓங்குகின்றது அப்படின்னா யாரு காரணம்? நல்ல அரசாட்சி, நல்ல மன்னன். அவன்தான் வந்து சிவ வழிபாடுக்கு அந்த சிவ ஆலயங்களை சிவ ஆலயங்களை வந்து நிர்மாணித்து அந்த சிவ ஆலயங்களை வந்து எப்படி வந்து அந்த அறநெறியில், சிவநெறியில் வந்து அந்த வழிபாடு செய்வது எப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மன்னன் வந்து ஆட்சியில வந்து அவன் தான் நிர்ணயிக்கிறான். அதனால அந்த மன்னனும் ஓங்குக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஏன்னா அந்த சிவபூசை, சிவ ஆலயங்கள், சிவ வழிபாடு, கோயில் கட்டுதல் அதெல்லாம் வந்து அவனோட ஆட்சியில் தான், ஒரு மன்னனோட ஆட்சியில் தான் வழுவாது நடைபெறுகின்றது. அதனால அரசாட்சி புரியும் அந்த நாட்டு மன்னனும் வாழ்க அப்படின்றாங்க. ஆழ்க தீயது எல்லாம். அதாவது இந்த வேள்வியோட பயன் வந்து கிடைக்காம போக தீய சக்திகள், தீயதெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் ஆழ்க. ஆழ்கனா அகன்று போதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க. அப்போ அந்த தீயது எல்லாம் அகன்று அந்த வையகத்துல என்ன சூழ வேண்டுமா? அரண்நாமமே ஒலிக்க வேண்டுமா. அந்த அரண்நாமம் ஒலித்தா என்ன ஆகுமா? வையகமும் துயர் தீர்கவே. வையகம் ஃபுல்லா வந்து என்ன ஆகுமா? அந்த இடர் கலைந்து விட்டுருமா. அந்த உயிர்கள் யாவும் வந்து சிவநாமத்தை தீக்கும்போது அந்த உலகம், வையகம்னா அந்த உலகத்தில் உள்ள மக்கள் வந்து துயர் தீன்று இன்புற்றுவார்கள்.
இப்போ துயர் தீர்த்து அப்படின்னா இன்மை பலன் மறுமை பலன், அதாவது இக பர பலன். அதாவது பூ உலகத்தில் இருக்கும் போதும் அவர்களுக்கு துன்பம் அணுகாது, மே உலகத்தில் இருக்கும் போதும் அவர்களுக்கு துன்பம் வருவாது, அது வீடு பெற்றை கொடுப்பார். அப்போ அரண் நாமம் வந்து எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு காட்டுறாங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க எது தீயது எல்லாம் ஆழ்கனா அகன்று போதல், எது அகன்று போதல் தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அதுதான் சொல்றாங்க. அதாவது வேள்வி செய்யும் அந்தணர்கள் வாழ்க, அந்த வேள்வியை ஏற்று அந்த வேள்விக்கு பயன் தரும் அந்த வானோர்கள் விண்ணவர்களும் வாழ்க, அந்த வேள்விக்கு யாகப் பொருட்கள் தருகும் அந்த பஞ்சகவியம் விபூதி என்ற நெய் அந்த மாதிரி தருகின்றன அந்த பசு ஆணினம் வாழ்க. இதனால் இந்த யாகத்தின் பயனால் வீழ்க தன்புணல், அதாவது வீழ்க தன்புணல்னா அந்த வேள்விகள் பயனால் வந்து அந்த குளிர்ந்த வீழ்கன்னா அந்த பொழிக, அந்த அந்த மழை விழுதில்ல அந்த மழை பொழி, தன் அப்படின்னா குளிர்ச்சி, புனல் அப்படின்னா தண்ணி, அப்ப குளிர்ந்த நீர் அப்படின்னா மழை பொழிக. வேந்தனும் ஓங்குக, இதனை சிவாலயங்களை நிர்ணயித்த வழுவாத ஆட்சி செய்யும் அந்த மன்னனும் ஓங்குக வாழ்க ஆழ்க தீயது எல்லாம், அதாவது இந்த வேள்வியின் பயனை அடைய விடாமல் செய்யும் அனைத்து தீயதுகளும் நீங்கி அரண் நாமமே சூழ்க. அரண் நாமத்தை வந்து எங்கும் சூழும்போது வையகமும் துயர்த்தேகவே, அந்த வையகத்தில் உள்ள உலக மக்களோட துன்பங்கள் இக பர இன்மையிலும் மறுமையிலும் துன்பம் தீர்ந்து அவங்க வீடு பெற்று அடைவார்கள். அனைத்து ஆன்மாக்களும் அரண் நாமத்தை செய்தால் உய்வு பெறுவார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து இப்போ இந்த பாடல் பார்த்தோம் இல்லைங்களா, அரணார், அது வந்து நாதா குமரா நம என்று அரணார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை நம்ம அந்த கந்தர் அனுபூதி பாடல்ல, அந்த அரணாருக்கு அர்த்தம் தான் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது இன்னொரு பாடல் திருமந்திர பாடல். அதாவது அந்த திருமந்திர பாடல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாடல் ஃபர்ஸ்ட், அரகர என்ன அரியதொன்றில்லை அரகர என்ன அரிகிலர் மாந்தர் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும் பிறப்பன்று. அதாவது என்ன சொல்றாங்கன்னா திருமூலர், அதாவது இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து என்னன்னா 2 எழுத்து இருக்கு, அரண் கரண் அப்படின்னு இருக்கு. அரண் அப்படின்னா என்னன்னா துன்பத்தை பாவத்தை போக்குபவன், துன்பத்தை அறுப்பவன். என்ன துன்பத்தை அறுப்பவன் அப்படின்னா பிறவி துன்பத்தை அறுப்பவன் யாரு, அரண் அப்படின்ற நாமம். கரண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கரண் அப்படின்னா அதாவது ஆன்மாக்கள் இருக்குல்ல, அந்த ஆன்மாக்களோட மாயையை நீக்கி அருள் செய்து காப்பவன் தான் கரண். அதாவது அதில் வந்து அரகர அப்படின்னா அரண் கரண். அரண் வந்து பாவத்தை போக்குபவன். என்ன பாவத்தை போக்குபவன் அப்படின்னா பிறவி துன்பத்தை என்ற பாவத்தை போக்குபவன். கரண் அப்படின்னா என்ன, அதாவது ஆன்மாக்கள்ல பிணிக்கப்பட்டிருக்குல்ல, ஆன்மாக்கள் பிணிக்கப்பட்டிருக்கல அந்த மாயை, அந்த மாயையை நீக்கி காப்பவன் அப்படின்னு தான் கரண். அப்போ என்னன்னா அரண் கரண் என்ற அரியதொன்றில்லை, அதாவது அந்த நாமம் இருக்குல்ல அது பெரிய கஷ்டம் கிடையாது, அது எளிய நாமம் தான், எல்லாருக்கும் வாயில நுழையிற நாமம் தான், எல்லாம் ரொம்ப கஷ்டமான சமஸ்கிருத வார்த்தை எளிய நாமம். ஆனா அந்த நாமம் வந்து அந்த நாமத்தை சொன்னால் அது நாமம் வந்து ரொம்ப அரியன்னா ரொம்ப அரிய பொருள் கிடையாது, எளிய நாமம். ஆனா அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அரகர 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 அப்படின்னு சொல்லும் போது நம்மளால் அடையாதது ஒன்றுமே கிடையாதான். அந்த நாமத்தை சொன்னால் அடைய முடியாததுன்றது ஒன்றுமே கிடையாதான், அப்பேற்பட்ட உயர்ந்த நாமமா. ஆனா அரகர என்ன அரிகிலர் மாந்தர், அப்பேற்பட்ட உயர்ந்த நாமத்தையும் அந்த நாமத்தின் நன்மையும் உலக மக்கள் வந்து அது அறிவின்மையால் வந்து அது அறியாமையால் வந்து அறியவில்லை. அதாவது அவங்க வந்து எப்படி சொல்றாங்க, அரிகிலர் மாந்தர், அவங்க அதை அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளாமல் தவிக்கின்றார்கள் உலக மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும் பிறப்பன்று. அதாவது அந்த அரகர அரகர அப்படின்ற நாமத்தை சொல்லும் போது ஒருத்தவங்களுக்கு
மேலுலகத்துல மேற்பதவி வேணும் அப்படின்னா, விண்ணுலக பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அந்த பதவியும் வாங்கி தருமா. இல்ல, இல்ல எனக்கு அந்த பதவிலாம் வேண்டாம். எனக்கு உன் திருவடி பெற்று மட்டும் குடு அப்படின்னா, அந்த வீடு பெற்றுமையும் குடுக்குமா. அதான் சொல்றாரே பாரு. அரகரை என்ன அரியதொன்றில்லை. அதாவது அந்த நாமத்தை வந்து அது ரொம்ப எளிய நாமம். ஆனா, அந்த நாமத்தை உச்சரித்தால் நம்ப அடைய முடியாது அப்படின்றதே கிடையாதாம். எதையும் அடைந்து விடலாமாம். என்ன அடைய முடியும்? உதாரணம் சொல்றார் பாரு. அரகர என்ன அமரரும் ஆவர். நீ தேவர் உலகத்தில் தேவர் பதவி வேணும் என்ற அரகர அரகர என்று நினைத்து ஒரு காமிய பலனை வேண்டினாலும் அது காமிய பலனையும் தரும். அரகர என்று அரும் பிறப்பன்றே. சுவாமி எனக்கு அந்த பதவியெல்லாம் வேண்டாம். உன் திருவடி பேரே போதும். அதில் உன் திருவடி நிழலில் நான் குளிர் காய வேண்டும் அப்படின்ற நினைத்தாலும் திருவடி வீடு பெற்றையும் கொடுக்குமா. அப்போ அந்த அரணார் அப்படின்றது வந்து குமரா முருகா அப்படின்ற போது கூட அரணார் அரண் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த நாமம் எவ்வளவு உயர்ந்தது பாருங்களேன். அரகர என்று அரியதொன்றுமில்லை, அரகர என்று அருகில மாந்தர், அரகர என்ற அமரரும் ஆவர், அரகர என்ன அரும்பிறப்பன்றே. அரண் கரண். அரண் அப்படின்னா துன்பத்தை நீக்குபவன், பிறவி துன்பத்தை நீக்குபவன். கரண் என்று உயிர்களின் மாயையை நீக்கி அருள் செய்து காப்பவன். அப்பேற்பட்ட அரகர என்ற நாமம் உயர்ந்த நாமம். அதனால் அடைய முடியாதது என்று ஒன்றுமில்லை. அந்த நாமம் ஒன்றது எளிய நாமம். அந்த நாமம் அரகர என்று அருகிலர் மாந்தர். அப்போ இத்தகைய உயர்ந்த நாமத்தை உலக மக்கள் அறியாமல் தவித்துக் கொள்கின்றனர். அரகர என்ற அமரரும் அவர். அந்த நாமத்தை ஓதுபவர் அமர பதவியும் வேணுமென்றாலும் அடைவர். அரகர என்ற அரும் பிறப்பன்றே. அவர்கள் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே எனக்கு வீடு பேறு முக்தி அடைய வேண்டும் என்றாலும் அது அதுக்கு வழிபடுத்து வழி நடத்தி செய்யலும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் அந்த பாடல். இந்த அரணார் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதெல்லாம் நம்ம எதுக்கு அப்படி சொல்றோம்னா, அந்த கந்தர் அனுபூதியில அந்த ஒரு சொல் வருதுல்ல, அந்த சொல்லுக்கு உவமையை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் ரதமான தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ்ல பதிவு பண்றாராம். அதாவது அவர் ஒரு பட்டியலே போடுறாரு. நீ ஒரு மூடன், நீ ஒரு முட்டாள் சொல்றாரு நம்மளை பார்த்து. எல்லாரையும் இல்ல, ஒரு சிலர் பார்த்து முட்டாள். யாரெல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அரகரா எனா மூடர், அவரு திருவெண்ணீரு இடா மூடர், அடிகள் பூசியா மூடர், கரையேற அறிவு நூல் கலா மூடர். கலானா கற்றுக்கொள்ளாது, கலா மூடர், நெறியிலே நிலா மூடர், அறம் விசாரியா மூடர். இத்தனை மூடர்கள் சொல்றாரு. யாரு? அருணகிரிநாத சுவாமிகள். இன்னும் ஒரு தடவை படிக்கலாமா? அரகரா எடா மூடர், திருவெண்ணீரு இடா மூடர், அடிகள் பூசியா மூடர், கரை ஏற அறிவு நூல் கலா மூடர், நெறியிலே நிலா மூடர், அறம் விசாரியா மூடர். நமக்கு வேண்டியது வந்து அந்த அரணார் இருக்குல்ல, அரண் அப்படின்ற நாமம் இருக்குல்ல, அரண் கரண். அப்போ அரகரா என மூடர். அப்போ அந்த பாவங்களை போக்கக்கூடிய அந்த இறைவன் நாமமாகிய அரகரா அப்படின்னு யாரு ஒரு தடவை கூட சொல்லாம வாழ்க்கையில இருக்காங்களோ அவங்களாம் மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த அரகரா அப்படின்னா அந்த பாவத்தை நீக்கி என்னை காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். அரகரா கரா அப்படின்னா காப்பாற்றுதல். எதை காப்பாற்றுதல்? அந்த மலத்திலிருந்து மலம் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு துன்பம் வருது சொல்லுங்க. இல்லைன்னா அந்த மலம் நீங்க பெற்ற ஆன்மா வந்து இறைவனை போல எப்பொழுதுமே இன்பத்தன்மையை உடையது. எது நம்ம ஆன்மா சித்து பொருள். அது மாதிரி அரண் அப்படின்னா பாவத்தை நீக்கின உடனே காப்பாத்துவான். எது? அந்த மலத்தை நீக்கி அந்த ஆன்மாக்களுக்கு இன்பத்தை தர வல்லவன். அப்பேற்பட்ட நாமத்தை சொல்லாதவங்கள் வந்து யாரா? மூடர் அப்படின்னு சொல்றார். அரகரா எனா மூடர் என்று சொல்லாதவர்கள் மூடரா. திரு வெந்நீர் இடா மூடர், அதாவது தூய்மையான அந்த தெய்வத்தன்மை கொடுக்கக்கூடியதாம். நேத்து கூட திருவாசக சிந்தனையில ராகவன் சுவாமி ஐயா அவரோட அனுபவத்தை சொன்னார் பாத்தீங்களா? நம்மளுக்கு வந்து விபூதி பூசிட்டாலே தீய எண்ணங்கள் வந்து வரவே கூடாதாம் அப்படின்ட்டு அவரோட கருத்து. தீய எண்ணங்கள் வந்து வரவே கூடாது, எந்த ஆன்மாக்கும் வரக்கூடாது. அப்படி தீயெண்ணங்கள் நமக்கிட்டே வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அந்த விபூதி பையை எடுத்து விபூதி பூசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அது பாருங்க, அந்த விபூதியானது வந்து அந்த மலம் நீங்க, அதாவது கடைசியில வந்து நம்ம
அந்த விபூதி வந்து ஒரு நித்திய பொருள் மாதிரி தான் காட்டும். அகில உலகங்கள் தீயில் எரிப்பட்டு அந்த தூய வெந்நீராக தான் வந்து அது தெரியுது. அப்படின்னா நம் மலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அந்த தூய்மையான வெந்நீர் அதான் வந்து நிலையான பொருள். அதுதான் கடைசியில் நம்ம நிற்கும், எதுவுமே வராது. அப்போ அந்த தூய்மை வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நம் மலங்கள் நீக்கப்பட்ட அந்த தூய தெய்வத்தன்மையை குறிக்குது. அப்போ நேத்து ராகவன் ஐயா சொல்லும்போது, உங்களுக்கு அந்த ஏதாச்சும் அந்த சிந்தனை, எ கெட்ட சிந்தனை அது மாரி வந்துச்சு அப்டின்னுச்சுன்னா, அந்த விபூதி பை எடுத்து பூசிக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தெய்வத்தன்மை நம்மள வரும் அப்டின்ட்டு. அப்போ திரு வெந்நீரு இடா மூடர். அதாவது தெய்வத்தன்மையை தரும் அந்த தூய்மையான வெந்நீர் இடாதவர்கள் யாருங்களாம்? மூடர்களாம். அடிகள் பூசியா மூடர். அதாவது முருகப்பெருமானோட திருவடியை வந்து யார் வந்து பூஜிக்கலையோ, யார் வந்து கும்பிடலையோ, வணங்கலையோ அவங்க மூடராம். சரி, அதெல்லாம் விடுங்க. கரையேற அறிவு நூல் கலா மூடர். அதாவது முக்திக்கரை ஏறறதுக்கு சில ஞான நூல்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஞான நூல்களை படிக்காதவர்களும் மூடராம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உம் அதாவது ஞான நூல் யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு இருக்கு அதுல. அதுல அதுல வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸா குடுத்திருப்பாங்க. அதாவது இந்த அதாவது சிற்றின்பமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொருத்தவங்க ஒரு வகையினர் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன வகையினர் இருப்பாங்கன்னா, அவங்க வந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாமே பெற்றிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க. அதாவது பல பிறவிகள்ல வந்து அவங்க ஏற்கனவே ஞான நிலைய அடைந்து, அந்த ஞானம் முற்று பெறாம இந்த பிறவில அந்த ஞானத்தோடயே பிறந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மெய்கண்டார்லாம் பார்த்தீங்கன்னா, 2 1/2 வயசு தான் குழந்தை. முத்தி அடைஞ்சிருச்சு. அவரு பல ஜென்மத்து அந்த உடம்பு வந்து 2 1/2 வயசு. ஆனா, அந்த அறிவானது வந்து முதிர்ந்த தொன்மையான அந்த தூய மலம் நீக்கிய ஞானம். அப்ப அந்த குழந்தை வந்து பல பிறவிகள ஞானம் பெற்றுடுச்சு. இந்த பிறவில எதுக்கு வந்தது? நம் பொருட்டு வந்தது. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஞான நூலே தேவையில்ல. அவங்க ஞான நூல் நமக்கு எழுதி குடுத்தா போதும் தவிர, அவங்களுக்கு தேவையில்ல. அது மாரி அந்த ஞான நூல் யாருக்கு தேவை? அப்படின்ட்டு அந்த சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு வரும். மறந்து போச்சு. அதுல வந்து யார் வந்து சிற்றின்பமே வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஞான நூல் தேவையில்ல. அவங்க கரையேற இன்னும் கொஞ்சம் நீண்ட வழி இருக்கு அவங்களுக்கு. அது மாரி ஏற்கனவே ஞானத்தை அடைந்தவர்கள், அவங்களுக்கு வந்து ஞானம் தேவையில்ல. ஆனா, ஒரு பிறவில வந்து சரியை மட்டும் பண்ணிட்டு, இந்த பிறவில வந்து அந்த சரிகையோட தன்மையோட அந்த கிரியை தொடங்குவாங்க. இன்னொரு ஆன்மாக்கள் வந்து சரியை, கிரியை பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஜென்மத்தில. அந்த கிரியை தன்மையோட பணர்ந்து, அந்த கிரியையோட ஞானம், யோகம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாரி அந்த படிநிலையிலே நம்ம ஏறிட்டா, ஏதோ ஒரு படிநிலையில சரியை, கிரியை, யோகம், ஞானம் அந்த ஏதோ ஒரு படிநிலையில ஞானம்ன்றது வந்து சரியை, கிரியை, யோகம் பண்ண, 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 பண்ண அதனால் வருவது தான் ஞானம். அது ஒரு படிநிலை இல்ல. இதெல்லாம் பண்ணா தான் அது வரும். இல்லீங்களா? அப்போ எவன் ஒருவன் எந்த ஆன்மா அந்த சரியை, கிரியை, யோகம் அந்த நிலையில இருக்கோ, அந்த ஆன்மாக்களுக்கு தான் ஞான நூல் தேவை. அவங்களுக்கு தான் கரை ஏறதுக்கு. இப்போ 2 வகை, 3 வகையில வந்து யாரு சிற்றின்பமே உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அது அந்த சிற்றின்பத்திலே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஞான நூல் தேவையில்ல. ஏற்கனவே ஞானத்தோடு பிறந்தவருக்கு ஞான நூல் தேவையில்ல. அந்த சரியை கிரியை யோகம் அந்த படிநிலையில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஞான நூல் தேவையாம். அப்படின்ட்டு வந்து சிவஞான சித்தியார் பாடல் வந்து அந்த மாரி அமைப்பு வரும். ஞான நூல் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரையேற அறிவு நூல் கலாமூடர். அப்போ அந்த மாரி அந்த அறிவு நூல் வந்து அந்த நூல் வந்து நம்மளுக்கு சாமி காட்டுமா அப்படின்னா காட்டாது. ஆனா அந்த நூல் வந்து என்ன பண்ணும்னா, அறிவு விளக்கம் குடுக்கும். அந்த அதாவது ஏதோ இப்போ நம்ம முன்னாடி வந்து சைவ நூல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்போம்? சுவாமி ஏன் எனக்கு கஷ்டம் தராரு? அந்த ஆன்மா அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. நான் மட்டும் ஏன் நல்லா இல்ல? அவங்க நல்ல வீடெல்லாம் வச்சிருக்காங்க. நாம ஏன் வசதியா இல்ல? அவங்களுக்கு இன்பமே வருது. நமக்கு ஏன் துன்பம் வருது? அப்படின்னு முன்னாடிலாம் நம்ப ஒரு ஆன்மா அவங்கள பார்த்து, பார்த்து நம்ம செயல்படுவோம். அப்போ நம்ம ஞான நூல், சைவ சித்தாந்தம் அந்த மாரி கற்க, கற்க, கற்க தான் ஓ! ஒரு ஒரு ஆன்மாக்கு ஒரு ஒரு வினை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வினை வந்து தனித்தனியா அனுபவிக்கணும். இன்ப துன்பம் வந்து அந்த ஆன்மா செய்த பலனால தான் நமக்கு வருது. ஒருத்தவங்க வசதியா இருக்காங்க, ஒருத்தவங்க ஏழையா இருக்காங்கன்னா, அவங்கவங்க வினை பயனே தவிர வந்து சுவாமி வந்து எல்லாருக்கும் வந்து பாகுபாடு இல்லாம தான் வந்து சமமா தான் அருள் புரியிறாரு அப்படின்ற இந்த அறிவு விளக்கம் எப்படி கிடைக்கும்?
இந்த அறிவு விளக்கம் இந்த ஞான நூல் ஒரு ஞான ஆசிரியர் வந்து நம்ம உபதேசம் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும். இதன் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? அது வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துவோம். எந்த இன்பம் வந்தாலும், "சுவாமி நீயே எனக்கு வந்து துணை. நான் நான் செஞ்சது தான் வினை. எனக்கு தெரியும். இந்த துன்பம் என்னால தான் வருது. இருந்தாலும் அந்த துன்பத்தை எதிர்கொள்ற சக்தியை எனக்கு குடு." அப்படின்ட்டு நம்ம சுவாமி கிட்ட எப்படி ஒரு அறிவோட நம்ம கேட்கிறோம். அந்த அறிவு விளக்கம் கேட்கிறோம். அப்போ அந்த நூல் வந்து சுவாமிய காட்டாது. ஒரு அறிவில விளக்கம் குடுத்து, அந்த அறிவு விளக்கம் மூலமாக அந்த ஆன்மாவை இறை வழியில் எடுத்து செல்லும். அதனால அது சொல்றேன். கரையேற அறிவு நூல் கலாமுடர். அந்த கரையேற முடியாத, அந்த முத்திக்கரை ஏற முடியாத அந்த அறிவு நூல்கள் யாரெல்லாம் கற்கவில்லையோ அவர்களும் மூடராம். நெறியிலே நிலா மூடர். அதாவது அந்த நீதி நெறியில யாரு நிக்கலையோ, சாமி கும்பிட்டா மட்டும் போதாது. சாமி வந்து எப்படி கும்பிடணும்? ஒழுக்கத்துடன் கும்பிடணும். அந்த ஒழுக்கத்துடன் பக்தி தான் வந்து உய்வு பெறும். அது மாரி நல்ல நெறியிலே, நீதி நெறியிலே நிற்கணும். அதாவது அப்போ நான் மட்டும் சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு அநீதியா நடக்க முடியுமா? முடியாது. ஆனா, நம்ம சாமி கும்பிட்டுட்டே வரும்போது, சுவாமி நம்மளுக்கு அந்த நல்ல தன்மையை நமக்கு தானாவே குடுத்துடுவாரு. அறம் விசாரியா மூடர். அறநெறியிலிருந்து அந்த அறத்தை ஆராயாமல் இருப்பவர்களும் மூடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ சாமி கும்பிடல. ஆனா நீ ஒரு நல்ல அறத்தல் எது எது செஞ்சாலும் அறநெறியோடு தர்ம நெறியோடு நீ செஞ்சா சுவாமி தானாவே வந்துருவாரு. அதான் அரகரா என மூடர். அரகரா என்று பாவத்தை போக்கக்கூடிய அந்த நாமத்தை சொல்லாதவர்களும் மூடரு. திருவெண்ணீர் இடா மூடர். தெய்வத்தன்மையை துறக்கூடிய தூய்மையான அந்த வெந்நீரை அணியாதவர்களும் தரித்து கொள்ளாதவர்களும் மூடரு. அடிகள் அடிகள் பூசியா மூடர். அதாவது இறைவனோட திருவடியை அதாவது வணங்காதவர்களும் மூடர். கரையேற அறிவு நூல் கலா மூடர். அதாவது முத்திக்கரை ஏறறதுக்கு அந்த அறிவு நூல் விளக்கம் தருதல அந்த அறிவு நூல்களை வந்து கற்காதவர்களும் மூடர். நெறியிலே நிலா மூடர். நீதி நெறியிலே நில்லாதவர்கள் மூடர். அறம் விசாரியா மூடர். அறநெறியில் இருப்பாதவர்களும் மூடர்கள் அப்படின்ட்டு இந்த திருப்புகழ்ல பதிவு பண்றாரு. எதுக்கு அப்படின்னா அந்த அரணார் என்ற நாமத்தை சொல்லாதவர்களாம் மூடர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் நம்மளை திட்டுறார். சரி, அடுத்து ஓகே. அடுத்து என்ன பண்றதுன்னா, ஓதியது எப்பொருள் தான் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம இது பார்த்தோம்ல, நாதா குமரா நம என்று அரணார் ஓதியது எப்பொருள் தான். ஓதியது வருதுங்களா? ஓதியது எப்பொருள் தான். அதாவது அதாவது அந்த இது வந்து என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா அந்த கதை நான் சொல்ல போறது கிடையாது. முருகன் கூப்பிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் படைப்பு தொழில் செய்ய பரவாயில்ல, படைக்கிறார், வேதத்தை வைத்து படைக்கிறார். சரி, வேதத்தை சொல்லு. சரி, அந்த ஓமுக்கு பொருள் சொல்லிட்டு சொல்லு அப்படின்னும் போதுதான் திகைப்பாரு. அப்போ திகைக்கும் போது சுவாமி என்ன பண்ணுவாரு? மண்டல ஒரு கொட்டு கொட்டி ஜெயில அடிச்சு விட்டுருவாரு. சிறையில, கந்தலோக சிறையில அடைச்சிடுவாரு. அப்போ அந்த முருகப்பெருமானவர் பல தேவ ஆண்டங்கள் வந்து அவரு தான் படைத்தல் தொழில் செய்வாரு. அந்த படைத்தல் தொழிலை ஈடு கொடுக்க முடியாமல் விஷ்ணு பெருமான் வந்து அவரோட படைப்பு தொழிலும் அவர் தான் காக்கும் தொழிலையும் வந்து முருகன் பண்ணுவாரு. அந்த முருகன் செய்யும் காக்கும் தொழிலை வந்து ஈடு கொடுக்க முடியாத உருத்தன் வந்து அவரோட அழிக்கும் தொழிலையும் முத்தொழில்களையும் வந்து முருகப்பெருமான் வந்து பண்ணுவார். இது பல தேவ ஆண்டுகளாக நடக்கும். அப்ப நிறைய பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம். அப்ப எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போகும்போது சிவபெருமான் வந்து முருகப்பெருமானிடம் வந்து பிரம்மதேவரின் சிறையில இது விடு அப்படின்னும் போது விட்டுருவாரு. விட்டுட்டு ஆனா அவருக்கு ஒரு ஆசை. சரி, இந்த பிரம்மதேவனுக்கு கேட்ட அந்த ஓம் மந்திரம் வந்து உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது முருகப்பெருமானுக்கு தெரியும், சிவபெருமானுக்கும் தெரியும். ஆனா உலக மக்களுக்கு அந்த சீட பாவனை, அதாவது குரு சிஷ்ய பாவனை வந்து உலக மக்களுக்கு வந்து எப்படி காட்டணும்ன்றதை பொறுத்து அப்போ அவர் வந்து அவருக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. பிரணவ உபதேசம் சிவபெருமானுக்கு தெரியாதது கிடையாது. அதுதான் அந்த பாட்டு, இந்த கந்த புராணம் பாட்டுல வருது. ஏன்னா பிரணவம் வந்து சிவபெருமானுக்கு வந்து பீடமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல வருது. அப்போ அந்த பிரணவ உபதேசம் வந்து இந்த பாட்டுல கந்தர் அனுபூதியில சீட பாவனை, உலக மக்களுக்கு குரு சிஷ்யன், ஒரு சிஷ்யனானவன் எப்படி குருநாதருக்கு வணங்கி உபதேசம் பெற வேண்டும் என்ற அந்த பாவனையை வந்து உலக மக்களுக்கு காட்டும் பொருட்டு
ஓதாய் என அப்படின்ட்டு சுவாமிகள் கேட்டார். ஓதியது எப்பொருள் தான் அப்படின்னா அது பிரணவ பொருள். அந்த பிரணவ பொருள் வந்து சிவபெருமானுக்கு தெரியாம இல்லை. ஏன்னா பிரணவமே சிவபெருமானோட பீடம் அப்படின்ட்டு இந்த கந்த புராணம் பாடல்ல நம்ம பார்ப்போம். ஈசன் மேவரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் காசி தன்னிடை முடிபவருக்கு எம்பிரான் கழகும் ஆசில் மாசில் வருது ஆசில் ஆசில்னா குற்றம் நீங்கிய மாசில் அதுவும் மாசு நீங்கிய தாரக பிரமமாம் அதன் பயன் ஆய்ந்தான். அதாவது இது பிரம்மதேவன் தான் ஆய்ந்தான். இந்த சிறையில் உக்காந்துட்டு இருப்பார்ல அந்த நேரம் வந்து பிரணவ மந்திரத்தை வந்து யோசிப்பாரு. எப்படி இந்த பிரணவ மந்திரம் வந்து எப்படி ஈசனுக்கு மேவரும் பீடமா ஈசனுக்கு வந்து ஒரு நிமிஷம் சிவபெருமானுக்கு பீடமாய் வந்து அமைவது வந்து பிரணவ பொருளாம். ஏனையோர் தோற்றும் வாசமாய் அகில உலகங்களும் எதிலிருந்து தோற்றம் அடைகிறதுனா இந்த பிரணவ பொருளிலிருந்து தான் வந்து தோற்றம் அடைகுதான். எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் அதாவது இந்த பிரணவம் நின்றது எல்லா எழுத்துக்களும் மந்திரத்துக்கும் எல்லா மறை வேதங்களுக்கும் முதல் சொற்கள முதலாக திகழ்வது எது பிரணவ பொருள். காசி தன்னிடை முடிபவருக்கு எம்பிரான் கழகம் மாசில் தாரக பிரமமாம் அதன் பயன் ஆய்ந்தான். அதாவது காசில சாவுறாங்கல்ல அப்போ சுவாமி வந்து என்ன பண்ணுவாரா அவங்களுக்கு பிரணவ உபதேசம் சொல்லுவாராம். அந்த குற்றமற்ற நீங்கி அந்த பிரணவ உபதேசமும் அந்த இறைவன் வந்து அவர்களுக்கு முக்தி பேரு திருவடி பேரு அதான் சொல்றாரு எம்பிரான் கழரும் திருவடி பேரும் மாசில் தாரக பிரமமாம் அதன் பயன் ஆய்ந்தான். அதாவது அவங்க இறந்தவர்களுக்கு காதுல சுவாமி என்ன பண்ணுவாராம் அந்த குற்றம் நீங்கிய பிரம்ம பொருளையான அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்வாராம். யாரு சிவபெருமான் அந்த காசில. அதனால்தான் நம்ம காசில வந்து அந்த இறப்பை வந்து கொண்டாடுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த காசிலா முக்தி அப்படின்றது தெரியும். ஆனா சுவாமி வந்து பிரணவ உபதேசத்தை வந்து சொல்வாராம் அந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு சொல்றாராம். அதன் பயன் ஆய்ந்தான இந்த இடத்துல வந்து தான் ஒரு பையனை ஒரு ஆண் விகுதியை குறிக்குது இல்ல அது பிரம்மதேவரை குறிக்குது. பிரம்மதேவின் சிறையில் இருக்கும் போது இது வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஈசன் மேவொரு பீடமாம் அந்த பிரணவ உபதேசமானது ஈசனுக்கு பீடமாய் திகழ்வது ஏனையோர் தோற்றும் வாசமாய் அகில உலகங்கள் எல்லா உயிர்களும் இந்த பிரணவத்திலிருந்து பிரணவ மந்திரத்திலிருந்து தான் உற்பத்தியானது தோற்றம் அடைந்தது. எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலானது. எல்லா எழுத்துக்கும் எல்லா மந்திர சொற்களுக்கும் எல்லா மறைகளுக்கும் எல்லா வேதங்களுக்கும் முதலாக வந்து திகழ்வது. காசி தன்னிடை முடிபவருக்கு எம்பிரான் கழரும் மாசில் தாரக பிரம்மமாய் அதன் பயன் ஆய்ந்தான். அதாவது காசில உயிர்கள் நீத்தார்கள அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னோட திருவடியும் அதன் தாரக மந்திரமாக இருக்கும் அந்த பிரம்ம பொருளையும். ஏன்னா தாரக அப்படின்னா தாரகம்னா தாண்டுவது அப்படின்னு அர்த்தம். என்னத்தை தாண்டுவது அப்படின்னா பிறவி துன்பத்தை தாண்டுவது அப்படின்னு அர்த்தம். பிறவியை தாண்டுவது பிறவி கடலை தாண்ட செய்வது. தாரகம் அப்படின்னா தாண்டுவது எது பிறவி கடலை. அப்போ இந்த பிரணவ மந்திரம் வந்து பிறவி கடலை தாண்ட செய்வது. அதனாலதான் பிரணவ மந்திரத்தை தாரக பொருள் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ பொருளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதான் மாசில் தாரக பிரமமாம் அதன் பயன் ஆய்ந்தார். அப்பேற்பட்ட அந்த குற்றமற்ற அந்த உபதேசம் செய்வாரே சிவபெருமான் அந்த காசியில இறந்தவர்களுக்கு அந்த பிரணவ பொருளை ஆராய்ந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கந்த புராணம் பாடல். தாரகம் அப்படின்னா தாண்ட செய்வது. எதை தாண்ட செய்வது? பிறவி கடலை தாண்ட செய்வது. அந்த பிரணவமானது ஓம் என்பதும் பிறவி கடலை தாண்ட செய்வதனால் இப்போ இது பிரணவ பொருள். அதாவது அந்த ஓம் அந்த பிரணவம் வந்து தாரக மந்திரம் தாரக பொருள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா ஓதியது எப்பொருள்னா அந்த ஓதியது சொல்றாரு. அந்த ஓதியது பிரணவ பொருள். சிவபெருமானுக்கு பிரணவ பொருள் தெரியாததெல்லாம் கிடையாது. ஏன்னா ஈசனோட பீடமே பிரணவம் தான். இருந்தாலும் அந்த குரு சீட பாவனைக்காக வந்துதான் அந்த சிவபெருமான் வந்து நாதா குமரா என்று வணங்கி அந்த ஓதா என அப்படின்ட்டு கேட்டாரு அப்படின்றது ஒரு கந்த புராண பாடல். இதுவா வருது? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய திருப்புகழ் பாடல். ஓகே.
நான் வந்து ஒரு பொருள் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. நான் இப்போ சொல்றேன். கடைசியா நீங்க ஞாபகம் வச்சு கேளுங்க. அந்த குமாராய நம இருக்குல்ல, அந்த நமத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஓதியது எப்பொருள் தான் அப்படின்றதுனால, இப்படியே நான் தொடர்றேன். கடைசியா நீங்க கேளுங்க. அடுத்தது வந்து அருணகிரிநாத சுவாமிகள் வந்து பல திருப்புகள்ல வந்து இந்த மாதிரி சுவாமி கிட்ட அருணகிரிநாத முருகப்பெருமான் கிட்ட எனக்கும் வந்து மெய்ப்பொருள் உபதேசி, எனக்கும் வந்து சிவபெருமான் கிட்ட உபதேசிச்சல அந்த உபதேச பொருளை எனக்கு உபதேசின்னு பல திருப்புகள்ல பதிவு பண்ணிக்கிறாரு. அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். சின்ன சின்ன வரிகள் தான், ஈஸியா பார்த்துடலாம். ஓதியது எப்பொருள் தான் அப்படின்ட்டு வந்து கந்தர் அனுபூதி பாடல சொல்றாங்க. உரித்திகனும் விருத்தி பெற, விருத்தின விளக்கம், விருத்தி அப்படின்னா வந்து அந்த தெளிவு பெற, விளக்கம் பெற. உரித்திகனும் விருத்தி பெற அணுக்ககி என குறுகி என உருகி எனக்குருகி ஒரு நிமிஷம். உருத்திரனும் விருத்தி பெற அணுக்கிரகி என குறுகி உரைக்க மறை அடுத்த பொருள் அடுத்து அப்படின்னு வருது. அடுத்த பொருள் இது. ஒரு நிமிஷம். ஆமா, மறை அடுத்து பொருள் இருக்குல்ல, ஆடு இத்து தூர் இருக்கு. அது தூல அடுத்த பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையோனே அப்படின்னு இருக்கு. உடையேனோ அப்படின்னு இருக்கு. திரும்பி படிக்கிறேன். உரித்திரனும் விருத்தி பெற அணுக்ககி என குறுகி உரைக்க மறையடுத்த பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனோ அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பாட்டு. உரித்திரனும் இந்த உரித்திரமூர்த்தி சிவபெருமானும் வந்து உரித்திரர் ஒருத்தவர். ஆனா இந்த முத்தொழிலை செய்யக்கூடிய அந்த உரித்திரர் கிடையாது. அவர் வந்து நம்ம சரி, இந்த உரித்திரனும் அதாவது இந்த இடத்துல சிவபெருமான் விருத்தி பெற, அதாவது அந்த விளக்கம், அந்த உருத்திரமூர்த்தி வந்து அந்த பிரம்மதேவர் கிட்ட நீ கேட்டல, அந்த ஓம் சொல்லிட்டு கேட்டல, அந்த விளக்கம் எனக்கும் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, அணுக்ககி எனக்குருகி, அதாவது அணுக்ககினா எனக்கு வந்து சுவாமி கிட்ட எப்படி கேட்கிறாரா, அணுகி எனக்கு வந்து அணுக்ககி அப்படின்னா எனக்கு உபதேசித்தருள் அப்படின்னு கேட்கிறாரா. உருத்திரனும் விருத்தி பெற அணுக்கிரகி, அதாவது சிவபெருமான் வந்து அந்த உருத்திரமூர்த்தியானவர் வந்து எனக்கு விளக்கம் பெற வேண்டி, நீ வந்து அந்த ஓம் கேட்டல்ல பிரமதேவனுக்கு, எனக்கும் அது தேவை, அதனால அந்த எனக்கும் விளக்கம் சொல்லு. உருத்திரனும் விருத்தி பெற விளக்கம் பெற அணுக்கிரகி எனக்கு உபதேசிப்பாயாக என குறுகி என முருகப்பெருமானிடம் அணுகி உரைக்க மறை அடுத்த பொருள். அதாவது நீ சுவாமி கேட்டார்ல, சிவபெருமான் கேட்டார்ல, அந்த உபதேச பொருளை நீ உரைக்க, அதை உபதேசித்த மறை அடுத்த பொருள். இந்த மறைனா இந்த இடத்துல வேதம் எடுத்துக்கூடாது. மறைனா மறைப்பொருள், ரகசிய பொருள். அந்த உபதேச பொருள் வந்து எப்படி சொல்வார் அவரு, காதுல சொல்வாரு. நல்ல சத்தம் போட்டு சொல்ல மாட்டாரு. அப்போ அது அந்த ரகசிய பொருளை உணர்த்து நாள் அடிமையும் உடையேனும். அந்த சிவபெருமானுக்கு அந்த ரகசிய பொருளை நீ உணர்த்தினல்ல, மறையடுத்த பொருள், அந்த ரகசிய பொருளை அடியேனுக்கும் உணர்த்தும் நாள் இந்த அடிமைக்கு உடையேனோ எப்போது வாய்க்கும், எப்பொழுது அது வந்து எனக்கு பெறும் அப்படின்னு கேட்கிறார். அந்த உபதேசம் வந்து எப்போ வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். வேற ஒண்ணும் இல்ல. உருத்திரனும் விருத்தி பெற அணுக்ககி என குறுகி உரைக்க மறை அடுத்த பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனும். உரித்திரன்னா அந்த உரித்திரமூர்த்தி அந்த விளக்கம் பெற வேண்டி எனக்கு உபதேசித்தருள் என்று உருகி கேட்டார்ல, அணுகி கேட்டார்ல. உரைக்க மறை அடுத்த பொருள், நீயும் வந்து சுவாமி முருகப்பெருமான் நீயும் அவருக்கு உரைத்தல்ல, எது அந்த மறை அடுத்த பொருள், அந்த ரகசிய பொருளை நீ உணர்த்தலல்ல, அதை எனக்கும் உணர்த்தும் நாள், எனக்கும் உணர்த்தும் நாள் அடிமையும் உடையனும். சாமி கேட்கிறார், நான் உன் வழி அடிமை. நான் அந்த உபதேச பொருளை நான் எப்போ எனக்கு நீ உபதேசம் பண்ண போற, அந்த நாள் என்னைக்கு வருமோ அப்படின்னு கேட்கிறார். இது திருப்புகழ் வந்து கருப்புவிலில் அப்படின்ற திருப்புகள்ல இடம்பெற்றுள்ளது. அடுத்து இன்னொரு பாட்டு, இதே மாதிரி இதே ஃபார்மேட்ல ஓதியது எப்பொருள் தான், வேற ஒரு பாடல். அடப்பாவுமே ரெண்டுமே ஒண்ணு போட்டிருக்கானா?
தப்பா போட்டேன். சரி, ஓகே. இன்னொரு பாடல். இன்னொரு பாடல் வந்து இது பாருங்களேன். பண்டே சொல் தந்த பழமறை கொண்டே தர்க்கங்கள் அற உமை பங்காளர்க்கு அன்று பகர் பொருள் அருள்வாயே. அன்று பகர் பொருள் அருள்வாயே. அன்று பகர் பொருள் அருள்வாயே அப்படி எடுத்துக்கணும். அதாவது பண்டே சொல் தந்த பழமறை கொண்டே தர்க்கங்கள் அற உமை பங்காளருக்கு அன்று பகர் பொருள் அருள்வாயே. அதான் ஒன்றும் கிடையாது. பண்டே அப்படின்னா பழமை, சொல் அப்படின்னா சொற்கள், தந்த அமைந்த, பழமறை பழமையான, இந்த இடத்துல மறைனா வேதங்கள். அதாவது அந்த வேதம் வந்து எப்படி தொன்மையானது. வேதம் யார்கிட்ட இருந்து வந்தது? சிவபெருமான் கிட்ட இருந்தது. சிவபெருமான் யாரு? அவர் தொன்மையானவர். ஏன் அவருக்கு இந்த நாள் தான் பிறந்தாரு, இந்த நாள் தான் தோன்றினாருன்னு சொல்ல முடியாது. பல பிறப்பு இறப்பற்றவன். அப்பேற்பட்ட தொன்மையான சிவபெருமானிடம் வந்தது வேதமானது தொன்மை தானே. அப்போ அதுதான் பண்டே தொன்மையான சொற்கள் அமைந்த அந்த பழமையான வேதங்கள் கொண்டேனா கொண்டு தர்க்கங்கள் அற. அதாவது நீ உபதேசம் நீ எப்படி பண்ண, அந்த உபதேசம் பண்ணா இந்த சில ஏற்கனவே நம்மளுக்கு டவுட் எல்லாம் இருக்கும்ல, அந்த வாக்குவாதம், அந்த சில டவுட்னால நம்ம வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் பண்ணுவோம்ல, அந்த வாதங்களுக்கு வந்து பண்ணுவோம்ல, அதெல்லாம் சுவாமி வந்து எப்படி பண்றாராம், உபதேசம் பண்ணும்போது தெளிவடைஞ்சிட்டாராம். என்னென்ன வாதங்கள் தர்க்கங்கள் இருந்ததோ அது எதுவுமே இல்லையா. அது மாதிரி சொல்றாரு. பண்டே சொல் தந்த பழமறை கொண்ட தர்க்கங்கள் அற. நீ எப்படி உபதேசம் பண்ண, நீ பண்ண உபதேசம் வந்து தெளிவா இருந்தது. எந்த தர்க்கத்துக்கும் அது உட்கொள்ளாமல் இருந்தது. யாருக்கு நீ உபதேசம் பண்ண? உமை பங்காளருக்கு. சுவாமி எப்படி சொல்றாரு? உமை பங்காளருக்கு. அதாவது சுவாமி, அதாவது உமையம்மையை வந்து இடபாகத்தில் வைத்து சமேதராகி அந்த சிவபெருமானுக்கு அன்றொரு நாள் பகர்ந்த சொன்னல்ல. என்ன சொன்ன? அந்த பொருள் அருள்வாயே, அந்த மறைப்பொருளை எனக்கு அருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி கொஞ்சும் என்று திருப்புகழ சொல்றாரு. பண்டே சொல் தந்த பழமறை கொண்டே தர்க்கங்கள் அற உமை பங்காளருக்கு அன்று பகர். அன்று சொன்ன பொருள், அந்த பிரணவ பொருள் உபதேசத்தை எனக்கு அருள்வாயாக. பழமையான சொற்களை கொண்ட அமைந்த அந்த பழமையான சொற்களை அமைந்த அந்த பண்டேனா பழமையான அந்த வேத மொழி பழமொழியை கொண்டு தர்க்கங்கள் அற, எல்லா தர்க்கங்கள் வாதங்கள் வந்து ஆட்கொள்ளாமல் தெளிவாக அந்த உமை பங்காளருக்கு, அந்த உமையை சமமாக வைத்திருக்கும் அந்த சமேதராகி அந்த சிவபெருமானுக்கு அன்று ஒரு நாள் பகர்ந்த, அன்று ஒரு நாள் கூறிய அந்த மெய்ப்பொருளை எனக்கு அருள்வாயாக அப்படின்றது. இது வந்து ஓதியது எப்பொருள் தான் வருது இல்லைங்களா, அதுக்கு உதாரண பாடல். அடுத்தது பாருங்களேன். இது வந்து சுவாமிய லைட்டா வந்து எப்படின்னா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். கிண்டல்லாம் இல்லை, லைட்டா வந்து எப்படி ஒரு விரக்தியில சொல்ற மாதிரி. என்ன சொல்றாருன்னா, அருணகிரிநாத சுவாமி இந்த பாடல்ல, போயும் சிவபெருமானுக்கு போய் சொன்னிய உபதேசம், அவருக்குன்னா என்ன, அவருக்கு வந்து எல்லாம் தெரிந்தவர். சிவபெருமான் வந்து ஞானகுரு, தட்சிணாமூர்த்தி, குருந்த மரம் நிழலில் இருக்கும் அவர்தான் ஞானத்தை போதிக்கிறவர். அவரே குருமூர்த்தி, ஞானகுரு. அவருக்கு போய் நீ உபதேசம் பண்றீங்க. அந்த மாதிரி ஆளையெல்லாம் எடுக்கிறது? என்ன மாதிரி சிறியேன் புலையன் எனக்கு தானே நீ உபதேசம் செய்யணும், தெரியாதவர்களுக்கு தானே உபதேசம் செய்யணும். அப்படி நீ எனக்கு செஞ்சா உன் குரு தன்மைனா உனக்கு குறைஞ்சா போயிடும். நீ என்ன குருவிலேருந்து நீ கொஞ்சம் குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சிறியனான எனக்கு தானே நீ வந்து குருவா இருக்கணும், எல்லாம் தெரிந்த ஒருத்தருக்கு ஏன் குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அருணகிரிநாத சுவாமி எப்படி கேட்கிறார் பாருங்களேன். இதுதான் அந்த பாடல். பார்ப்போங்க. வெகுசாரி இருவாரேன், இந்த பெருசு எடுத்தார், சின்னது எனக்கு தெரியல. வெகுசாரி சசி தாண்டத்தவர். சசி அப்படின்னா தாளம், ஜதி. சுவாமி சரி நான் சொல்றேன். வெகுசாரி சதி தாண்டத்தவர், சசின்னு சொல்லிட்டா மன்னிக்கணும். சதி தாண்டத்தவர் சடையிடத்து கங்கை வைத்த நம்பர் உரை மால செயல் மாண்டு சித்தமவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கும்
உரை செயில் சற்றும் குருத்துவம் குறையுமோ தான். எப்படி கேட்கிறார் பாரு. வெகுசாரி சதி தாண்டத்தவர் சடையிடத்து கங்கை வைத்த நம்பர் உரைமால செயல்மாண்டு சித்தமவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கும் உரை செய்யில் சற்றும் குருத்துவம் குறையுமோ தான் அப்படின்னு கேட்குறார். இது சைலாங்கலை அப்படின்ற ஒரு திருப்புகழ்ல இடம்பெற்றிருக்குது. நான் அந்த திருப்புகழ் ஸ்தலத்தை போடலை, அந்த திருப்புகழ் தொடக்க பாடலை மட்டும் போட்டிருக்கேன். வெகுசாரி அப்படின்னா பல வகையாக சுவாமி எப்படி ஆடுவாராம், நல்லா சுழன்று ஆடுவாராம் சுவாமி. யாரு? சிவபெருமான். அவர் ஆடும்போது சும்மாலாம் ஆடமாட்டாராம், அந்த தாளம் ஜதி அதுக்கேத்த மாதிரி தான் ஆடுவாராம். அதனால தான் பாருங்களேன், நம்ம திருப்புகழ் சந்தத்தோட இருக்குதுன்னா அந்த ஓசை நயம் இசை நயம் தாளத்தோட இருக்கு பாருங்களேன். அப்போ சுவாமி எங்க சொல்லுங்க, சதி தாண்டத்துவ, சதினா ஜதி சொல்லுவாங்கல்ல, ஜதி. அந்த நாட்டியம் ஆடும்போது இந்த ஜதியோட தாளம் போடு அப்படின்வாங்கல்ல, அந்த ஜதி தாளம், அந்த தாளத்தை ஒத்து ஆடுவாராம் தாண்டத்தவர். சுழன்று ஆடுவாராம் சுவாமி. ஆனா அது எப்படி ஆடுவாராம், அந்த ஜதியோடு ஆடுவாராம், தாளத்தோடு ஆடுவாராம். சடையிடத்து வைத்த நம்பர், நேத்து கூட நம்ம பார்த்தோம். அந்த பிஞகன் அப்படின்ற திருவாசக கூற்றுல சுவாமி என்னென்ன சடையெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த சடையில பகை பொருளை வைக்கிறதுனால அவன் விரோதம் இல்லாதவன், அவிரோத ஞானம், விரோதம் இல்லாதவன் அப்படின்னு கூட நம்ம நேத்து திருவாசகத்துல பார்த்தோம். அடியேன் ஃபுல்லாலாம் வரல, ஒரு 10 நிமிஷம் இருந்தேன் கடைசியில. இப்போ இந்த வார்த்தை வரும்போது இருந்தேன். அப்ப சுவாமி சடையிடத்து கங்கை வைத்த நம்பர், சுவாமி நான் சடாமுடியில கங்கை தரித்தவராம். நம்பர் எதுக்கு நம்பர்? ஆன்மாவால் விரும்பப்படுகின்றவர்னால் நம்பர். உரை மாலை, அப்படிப்பட்ட சிவபெருமான் உரை மாலை பேச்சற்று போய் செயல்மாண்டு செயல் நீங்கி சித்தம் அவிழ, சித்தம் பல எண்ணங்கள் சிதறாமல் அந்த சிற்றம் ஒன்று கூடி ஒன்றுபட நித்தத்துவம் பெற, எப்பொழுதுமே நித்தியத்தன்மை அடைய பகர்ந்த, அதாவது இதெல்லாம் இந்த தன்மை பெறுவதற்காக பகர்ந்த உபதேசம், அதாவது உபதேசமானது பகர்ந்த, அது உபதேசித்த அந்த உபதேச மொழியானது போயும் சுவாமிக்கா சொல்றது. அந்த மொழியை யாருக்கு சொல்ற? சிறியேன் தனக்கும் உரை செய்யும். எனக்கு சிறியேன் நான். எதுக்கு? சிற்றின்பத்திலே இருக்கின்றேன். சிறுமை, அறிவில்லாதவன், அறிவின்மை, அதனால்தான் நான் சிறியேன். வினையை உள்ளவன், அதனால்தான் சிறியேன். வினை இருக்கிறனால்தான் அறிவில்லை, அறிவு விளக்கம் இல்லை. அந்த எனக்கு தானே நீ சொல்லணும். சிறியேன் தனக்கும் உரை செய், எனக்கு தான் நீ சொல்லணும். அப்படி சொன்னா சற்றும் குருத்துவம் குறையுமோ தான். அப்படி சொன்னா உன் குருத்துவம், உனக்கு உன் தன்மையிலேருந்து நீ என்ன இறங்கிடுவா போற? இல்லை. சுவாமி எத்தனை அண்டவெளி இருக்கு, எத்தனை அண்டங்கள் இருக்கு, அத்தனை அண்டங்களுக்கும் சுவாமி முக்தியை வழங்குறாரு. முக்தினா நான் இன்பத்தை தருறாரு. அந்த இன்பம் தர தர அவருக்கு இன்பம் குறையுதா? இல்லை, அவருக்கு இன்பம் குறையாது. அது போல சுவாமி அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு, உனக்கு நீ குருமூர்த்தி, நீ குருநாதன், ஞானகுரு, ஞான பண்டிதன், ஞானத்தை உடையவன், நீ எனக்கு உபதேசம் பண்ணா உன் குருத்துவம் குறைஞ்சிடுமோ? குறையாது தானே. நான் தானே சிறியேன், எனக்கு தானே நீ செய்யணும் உபதேசம். போயும் சிவபெருமானுக்கு ஏன் செஞ்ச? அந்த தன்மை எனக்கு கொடு. எந்த தன்மை எனக்கு கொடு? உரைமால பேச்சற்ற தன்மை கொடு. செயல்மாண்டு செயல் நீங்கி, இது அனைத்து செயலும் நான் உன் செயலாக இருக்க வேண்டும். அந்த செயலும் உலகப் பொருள்களில் செய்யும் அந்த செயலை விடுத்து சித்தம் அவிழ, சித்தம் உலகப் பொருள்களில் இல்லாமல் சித்தம் நான் உன் சித்தம் உண்மையில தான் இருக்கணும். அந்த மாதிரி நித்தத்துவம் பெற, எப்போதுமே ஒரு தன்மை நித்தியத்தன்மை அடைய அந்த உபதேசத்தை எனக்கு சொல். சிறியேன் தனக்கு உரை செயலில் சற்றும் குருத்துவம் குறையும் தான் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. எப்படி அழகா கேட்கிறாரு பாருங்களேன். நாமளும் அப்படி கேட்கலாம். சரி, அடுத்த பாடல் இது இன்னொரு பாடல். இது திருப்புகழ் அகர முதல என அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல். என்ன சொல்றாங்கன்னா, விசும்பின் புகத்ரயம் எரித்த பெருமானும். விசும்புனா ஆகாயம், ஆகாயத்துல பறந்துட்டு இருந்துச்ச முப்புறங்கள், அதை பத்தி தான் சொல்றேன். விசும்பின் புகத்ரயம் எரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்று என்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்தரனை
மந்திரத்தனை மந்திரத்தனை பழைய நினது வழியடிமையும் விளங்குபடி இனிது உணர்த்தி அருள்வாயே அப்படின்னு சொல்றாரு. இதுவும் அதேதான், அதே பொருள் தான், ஆனா வேற மாதிரி அழகா கேட்கிறாரு திருப்புகள்ல. இன்னும் ஒரு தடவை படிக்கிறாங்க, ஒரு நிமிஷம். விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும் நிருப குமர குமர என்று என்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்தனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும்படி இனிது உணர்த்தி அருள்வாயே. படிச்சுட்டான். இதுல என்ன கேக்குறாங்கன்னா, அந்த விசும்பின் புறத்ரயம் எரித்த, விசும்பு அப்படின்னா ஆகாயம், ஆகாயத்துல பறந்து கொண்டிருக்கிறது என்ன, அந்த முப்புறங்கள், அந்த முப்புறத்தை யார் அரித்தா? சிவபெருமான். அததான் சொல்றார். அந்த சிவபெருமானை குறிக்கும் போது அவரோட பெருமையை சொல்றார். சிவபெருமான் தனியா சொல்லல. விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும், அந்த ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த முப்புறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எப்படி சுவாமிய முருகப்பெருமானை எப்படி கேட்டாராம்? நிருப தலைவா, எப்படி இந்த பாட்டுல கந்தர் அனுபூதியில நாதா குமரா அப்படின்னு கேட்டார்ல, நாதான தலைவா. சாமி சிவபெருமான் முருகப்பெருமான தலைவா அப்படின்னு வணங்கி கேட்டாராம், தலைவன். அப்போ அது மாதிரி முருகப்பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமானை எப்படி நிருப தலைவா, குருபரன்னா மேலான குருபரன், குருக்கு பரன், மேலான குருவே அப்படின்னு கேட்கிறார், சொல்றாரு. குமரா, குமரானா எப்போதுமே இளைஞன், எப்போதுமே அழியாத இளம் பூரணன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கினாராம். யாரு? விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமான். அந்த சிவபெருமான் முருகப்பெருமானை பார்த்து தலைவா, மேலான குருபரனே, குமரா, என்றும் அழியாத இளம் பூரணனே என்று என்று அப்படி என்று கூறி பக்தி கொடு அன்புடன், சுவாமி அன்புடன் பக்தி செய்து துதித்து அப்படி வணங்க, பக்தி கொடு பரவிய, அப்படி பக்தி கொடு பரவி அருளிய, அப்படி அன்போடு கூறி அன்போடு செஞ்சார்ல, அந்த அந்த சீடபாவனை இங்க காட்டுகிறார். அப்படி பக்தி கொண்டு கேட்க அருளிய, அவர்களுக்கு நீ உபதேசம் செஞ்ச. என்ன உபதேசம் செஞ்ச? சுவாமி கண்டுபிடிச்சிட்டாரு, அருணகிரிநாத சுவாமி. மௌன மந்திரந்தனை, அந்த மௌன உபதேசத்தை, அந்த உபதேசத்தையே, அந்த மௌன பேசாத மந்திரத்தை, அந்த ஓரெழுத்து மந்திரத்தை பழைய நினது வழி அடிமையும், நான் யாரு இன்னைக்கு நேத்து இல்ல, பல பிறவிகளால் உன்னை பழைய தொன்மையாக வழி வழியாக வரும் அடிமை நான். எனக்கு அந்த உபதேசத்தை விளங்கும்படி, நான் சிறியன், எனக்கு அறிவு இல்லை, ஆனால் நீ எனக்கு என்ன பண்ற, தெளிவா உபதேசி. சுவாமி சிவபெருமானுக்குலாம் லைட்டா சொன்னாலே போதும், அவரு பிடிச்சிக்குவாரு, அவருக்கு சொல்லவே தேவையில்ல, அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா எனக்கு எப்படி சொல்ற, விளங்கும்படி அந்த மௌன உபதேசத்தை, அந்த மந்திரத்தை, அந்த ஓரெழுத்து மந்திரத்தை நான் சாதாரணமானவல்ல, நான் இன்னைக்கு நேத்து வந்தவள, உன்னோட வழி வழி அடிமை. இந்த அடிமையை விளங்கும்படி, நல்லா தெளிவு செய்யும்படி இனிது உணர்த்தருள்வாயாக, இனிமையாக எனக்கு இந்த உபதேச பொருளை எடுத்து உரைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கேட்குறாங்க. இது இன்னொரு உதாரணம். அப்போ விசும்பின் புறத்தரையும் எரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிது உணர்த்தி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது ஓகேவா? சரி, அடுத்தது போலாம். சரி, இன்னும் ஒரு பாட்டு. இன்னொரு திருப்புகழ் பாட்டு. இது இன்னும் ஒரு திருப்புகழ் பாட்டு தான். இது என்ன சொல்றாங்கன்னா, பொற்பு மத்தை வேணியர் கருளும், பொற்பு மத்தை வேணியர்க்கு அருள் கூறும் புத்தி சித்தி வாய் கணம் கணம் சுத்த சத்தியம் வாசகம் புற்பு தப்பி புற்புதம்
ஓகே, ஓகே. இது புற்பு தப்பின்னு படிக்கிறேன் தப்பு. புற்புதம் பிராணனுக்கு அருள்வாயே. நான் சந்தம் பிரிக்காம போட்டிருக்கேன். சரி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறேங்க. பொற்பு மத்தை, பொற்பு மத்தை. பொற்பு மத்தைனா வந்து அந்த பொற்புனா அழகுன்னு அர்த்தம். நான் சொல்றேங்க. பொற்பு மத்தை அப்படின்னு படிக்கணும். பொற்பு மத்தை படிக்கூடாது. பொற்பு மத்தை வேணியர்க்கு அருள் கூறும் புத்தி சித்தி வாய் கணம் சுத்த சத்திய வாசகம் புற்புதம் பிராணனுக்கு அருள்வாய். அதாவது அந்த உபதேச பொருள் எப்படி இருக்குதான்? புத்தி சித்தி வாய் கணம் சுத்த சத்திய வாசகம் புற்புத பிராணனுக்கு அருள்வாய். இப்படி படிக்கணும். சரி, இது வந்து என்ன, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொற்பு மத்தை. பொற்புனா அழகு அப்படின்னு அர்த்தம். சுவாமி வந்து நேற்று ஒரு ஆனந்த நம்ம திருவாசக இதில் முடிஞ்ச உடனே சுவாமியோட எருக்கம் பூ வச்சிருக்காராம். அது காட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுவாமி வந்து பொற்பு மத்தை ஊமத்தை பூ வந்து வச்சிருக்காங்களாம். யாரு? சிவபெருமான். வேணியர்க்கு அருளும். வேணியர் அப்படின்னா சடை. வேணி அப்படின்னா சடை. சடை சடை பெருமான்னா யாரு? நம்ம சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு அருள் கூறும் உபதேசித்த அருளிய அந்த உபதேசமானது எப்பேற்பட்ட தன்மையானது? புக்தி, புக்தியை தரவல்லது. சித்தி, அஷ்டமா சித்திகளை தரவல்லது. வாய், அது சித்தி வாய். சித்தி வாய், அஷ்டமா சித்தியை வாய்ந்தது அப்படின்னு. கணம், கணம் அப்படின்னா பெருமை அப்படின்னு இருக்கும். பெருமை வாய்ந்தது. சுத்த அப்படின்னா தூய்மையானது, சுத்தமானது, தூய்மை உடையது. சத்திய, சத்தியம் உடையது, வாய்மை உடையது. அப்பேற்பட்ட வாசகத்தை புற்புதம். புற்புதம் அப்படின்னா என்னன்னா நீர்க்குமிழி. அதாவது அந்த தண்ணியில முட்டை 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 முட்டலா வருது தெரியுங்களா? அது பேர் தான் நீர்க்குமிழி. அந்த முட்டல் என்ன வரும்? அந்த முட்டை எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புக்காக சொல்றாங்க. அந்த அந்த முட்டல் வந்து வருமா, டக்குன்னு அந்த உடஞ்சி டக்குன்னு மறைஞ்சிடும், வந்ததே தெரியாது. அது மாதிரி புற்புத பிராணனுக்கு அருள்வாய். அதாவது நிலையில்லாத அந்த நீர்க்குமிழி எப்படி வந்து டக்குன்னு உடைந்து போகுதோ அது போல இந்த நிலையில்லாத இந்த பிராணனுக்கு உயிர், இந்த நிலையில்லாத உயிரில் ஒட்டிய அடியேனுக்கு, அதாவது இந்த நிலையில்லாத அந்த அடியேன், அந்த நான் என்ன பண்றேன், அந்த பிராணன் இருக்குல்ல, பிராணனும் வந்து நான் 10 வகை வாயுக்களுள் ஒன்று. அதுவும் சடப்பொருள் தான், அந்த அழியக்கூடியது. அத மாதிரி புற்புத பிராணனுக்கு அருள்வாயே. அதாவது நீர்க்குமிழி எப்படி தோன்றி மறைகின்றதோ அது போல இந்த நீர்க்குமிழி போல இந்த நிலையில்லாத உயிருள் ஒட்டியிருக்கும் இந்த அடியேனுக்கு அருள்வாயாக. எது? அந்த உபதேச பொருள். அது எப்படி இருக்கும்? புக்தி, புக்தியை சிக்திவாய், அஷ்டமா சிக்தி உள்ளது. கணம், பெருமை வாய்ந்தது. சுத்த, தூய்மை உடையது. சத்திய, வாய்மை உடையது. அப்பேற்பட்ட வாசகத்தை நீ பொற்பு மத்தை வேணியருக்கு அருள் கூறும். அதாவது அந்த அழகுடைய ஊமத்தை பூவையும் சடாமுடியும் தரித்த அந்த சிவபெருமானுக்கு அருள் செஞ்சல்ல, அத எனக்கு அவருக்கு ஏன் கொடுக்குற? அவர் நித்தியத்தன்மை உடையவர், நான் நித்தியம் இல்லாதவன். அதுக்கு தான் உதாரணம் சொல்றார். நான் நிலையில்லாதவன். எது? இந்த உடம்பு நிலையில்லாதது. புற்புத பிராணனுக்கு அருள்வாயே. நான் நிலையில்லாத நீர்க்குமிழியைப் போல இந்த உடலில் ஒட்டி கொண்டிருந்த அடிமை நாயனுக்கு எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எப்படியெல்லாம் விதவிதமா கேட்கிறார் பாருங்களேன் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த உபதேசத்தை எப்படி எவ்வளோ தடவை கேட்டு அந்த அவரு உபதேசம் கேட்டு தான் அந்த உபதேசம் கேட்டு தான் அவர் வந்து அந்த திருப்புகழை வந்து எழுதியிருக்காரு. ஆனா நம் பொருட்டு சுவாமி எப்படி எழுதியிருக்கார் பாருங்களேன். எத்தனை தடவை எத்தனை பாட்டுல நிறைய பாட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் பாடல் தான் வந்து சுவாமிகள் குறிப்பிட்டிருந்தாருங்க. அந்த பிரணவ பொருள் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் காதுல சொன்னாரு இல்லைங்களா? ஆனா அது அந்த முருகப்பெருமான் வந்து அந்த புறத்துல அது வந்து சீடபாவனையை வந்து குறிக்குது. ஆனா உண்மையான அந்த பிரணவ மந்திரத்தை வந்து சுவாமி நம்ம நேரா வந்து நம்ம காதுல உடைப்பாரான்றது கிடையாது. நம் உள்ளே அகத்திலே தான் வந்து அது உணர முடியும். எப்பொழுது? அவனை அன்போடு துதி செய்து அவனை வணங்கும் போது அவன் நமக்கே உணர்த்துவான். ஆனா நம்முள் எப்போது உணர்த்துவான் அப்படின்றதுக்கு தான் ஒரு கந்த அலங்காரம் பாடல். அந்த பாடல் பார்ப்போம் நம்ம.
யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது. சத்தியம். தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாருமற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே. இந்த இந்த பணவ உண்மை வந்து எங்க கிடைக்கும்? அதாவது உபதேசார்ல அந்த உட்பொருள் சுவாமி அருணகிரிநாத சுவாமிக்கு வந்து உபதேசம் செய்தார்ல, அப்போ சுவாமி வந்து சொல்றாரு, இது இந்த உண்மைத்தன்மை வந்து நம்முள் வந்து இந்த உண்மை அறிவு எப்போ வந்து நமக்குள்ள தோன்றும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் ஒரு தடவை படிச்சு பார்க்கங்க. யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது. சத்தியம். தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன். யாரு? முருகன். அவன் எப்பேற்பட்டவன்? கிருபாகரன். அவனோட கேள்வியினால் சான்றாரும் அற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பது. சரி, யான் தான், அதாவது அந்த மமதை இருக்குல்ல, யான் தான் என்ற அந்த அகப்பற்று புகப்பற்று, அது எனது யான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த செருக்கு வந்து அற்றணும், கம்ப்ளீட்டா இருக்கணும். இப்போ நம்ம பேசும்போது வந்து நாம தான் நினச்சிக்கிறோம் இந்த உடம்பு நம்மளுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ரொம்ப கம்மியான நேரத்துல தான் நம்ம வந்து இந்த உடம்பே வந்து நமக்கு வாடகையானது. இந்த உடம்பு வந்து நம்மளுக்கு வாடகை. எப்போ வேணா போகும், எப்போ வேணா வரும். இந்த உடம்ப சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. எது வந்தாலும் வரட்டும். ஏன்னா இந்த உடம்பு எப்போ போகும்னே தெரியாது. அப்படின்றத ஒரு ஒரு நேரத்துல நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா நேரத்துல நினைக்கிறோமா? எப்போ நம்ம எல்லா நேரத்திலயும் நினைக்கமோ, நமக்கே இந்த உடம்பு வந்து பாரமா இருக்கும். அப்போதான் வந்து அந்த அகப்பற்றே நம்ம விடுறோம். அப்போ யான் தான் என்னும் சொல் இரண்டும், அந்த அகப்பற்று புகப்பற்று என்ற சொல் இரண்டும் கெட்டால் அல்லது அந்த ஒரு ஆன்மா வந்து உடல் தாங்கி இருக்குன்னா அந்த ஆன்மா வந்து எப்படி இருக்கணும்? அந்த யான் தான் என்ற இரண்டு சொல்லும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது. அது வந்து இரண்டு விட்டாதான் தோன்றும். இது சத்தியம் சொல்றாரு. சத்தியம் பண்ணி சொல்றாருங்க அவரு. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த இரண்டு சொற்களும், அதாவது என்னுடையது எனது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம எதையுமே கொண்டு வரல இல்லையா? இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உணர மாட்டோம். உணர்வோம் கொஞ்சம். ஒரு சில அதான் சொல்றாங்களே போன பாட்டுல, புற்பதம் நீர்க்குமிழி போல சில நேரத்துல கொஞ்ச நேரத்துல ஒரு சில நொடிகள் அப்படி நினைச்சிட்டு நம்ம மறந்துடுறோம். ஆனா எல்லா நேரத்துலயும் நம்ம அதை நடக்கும்போது சுவாமி இது வந்து எதுவுமே என்னது கிடையாது, எல்லாம் உன்னுடையது 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 நம்ம சொல்லிக்கிட்டே வாங்கலேன். சொல்லிக்கிட்டே வரும்போதே நமக்கே வந்துடும், எல்லாம் சாமி இது, எல்லாம் சாமி இது, எல்லாம் சாமி இது அப்படின்ட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த கோபமும் வராது. நேத்து கூட சுவாமி வந்து கேட்டாரு, யாருக்கெல்லாம் விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே முக்காவாசி கை தூக்குனாங்க. ஆனா நான் கூட சொல்லலான்னு இந்த எனக்கு விரோதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட கோபத்தை நம்ம வெல்றோமா? ஃபர்ஸ்ட் கேளுங்க. நம்ம கிட்ட ஒரு ஒரு சின்ன மன வருத்தம் இருந்ததுனால தானே நம்மளுக்கு கோவனே வருது. இப்போ நேத்து வந்த அடியார்கள் யாருக்குமே கோவம் வராதுன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்தே ஆகும். அதையும் வெல்லணும். அந்த கோவத்தையும் வென்று எந்த நேரத்திலயும் இன்பமாவே இருக்கணும். அந்த முகத்தில் அந்த தானாவே அந்த அந்த எப்படி சொல்றது? அந்த தேஜஸ் வரணும். அப்பதான் நம்ம விரோதத்தை அணைக்கிறோம். விரோதம்னா என்ன? இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம சண்டை போடுறோமா? அது கிடையாது. அதுவும் தான். ஆனா அதை வென்னுட்டா மட்டும் போதாது. நமக்கு வறுமை கோவம் வருதே, அதையும் வெல்லணும். அந்த இதையும் வென்னாதான் அந்த விரோதத்தை வென்ற மாதிரி அர்த்தம். நமக்குள்ள எதுக்கு கோவம் வருது? அந்த அந்த ஏதோ ஒரு அந்த விரோதம் இருக்கிறதுனால நான் வருது. ஏதோ ஒண்ணு. இப்ப ஏதோ நமக்குள்ளே நம்ம வந்து திட்டிக்கிறோம் அப்படின்னா, அந்த குறையும் அதையும் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த அவிரோத ஞானம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த ஞானிகளை நீங்க பாருங்களேன். எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிப்பு வந்து அவங்களா ஏற்படுத்துது இல்ல. அந்த 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 விரோதத்தன்மை இல்லாததுனால வரக்கூடிய அந்த வெளிப்பாடு. சரி. யான் தான் என்னும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது. அதாவது அகப்பற்று புறப்பற்று என்று இரண்டு ஒழிந்தால் ஒழிய யாருக்குமே கிட்டாதான். எது? அந்த உண்மை பொருள் வந்து சுவாமி உபதேசிப்பாங்கல்ல, அந்த உண்மைத்தன்மை எப்போ வரும்? குருநாதர் சொன்னா வரும் தான். ஆனா குருநாதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வினையை வந்து அகற்றுவார். வினையை அகற்ற 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 அறிவு விளக்கம் பெற பெற அந்த உண்மை பொருள் புரியும்.
சரி. யான் தான் எனும் சொல்லிரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது. அது சத்தியம். இது உண்மை சொல்றாரு. தொல்லைப் பெருநிலம். தொல்லைனா பழமை. பழமையான அந்த பெரும் நிலத்தை சூகரம்னா பன்றி. அப்போ பெருமாள் என்ன பண்றாரு? அந்த பெரிய பன்றி வடிவத்துல வந்து பூமிய பிளந்துகிட்டு வந்தாருல்ல. கீன்றான் மருகன். கீன்றான்னா அந்த பூமிய பிளந்துகிட்டு வந்தார்ல. யாரு? இங்க பாருங்களேன். திருமால் மருகன் சொல்லல. அவர எப்படி அழகா சொல்றாரு பாரு. சூகரமாய் கீன்றான் மருகன். அந்த வராகமூர்த்தியாக பூமியை பிளந்து வந்தாலும் அவனோட மருகன். இப்ப மால் மருகன் சொல்லாம எப்படி பாருங்களேன். தமிழ் எப்படி வல்லாடுது பாருங்களேன். இதுல விஷ்ணு பெருமான் வராகமூர்த்தியாக ஒரு அவதாரம் எடுத்தாருன்னு புரியுது. இதுல வராக புராணம் ஒன்று இருக்குதுன்னு புரியுது. அப்போ அப்பேற்பட்ட மால் அது மருமகன் வந்து முருகன் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. பாத்தீங்களா? சூகரமாய் கீன்றான் மருகன் யாரு? முருகன். அவர் எப்பேற்பட்டவன்? கிருபாகரன். கருணையே உள்ளவன். அவன் கேள்வியினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உபதேசம் கேள்வியினால் சான்றாருமற்ற தனிவெளிக்கு வந்து சந்திப்பதே. நம்முள் அதாவது அவன் உபதேசம் எப்படி செய்வானா? யாருக்குமே தெரியாது. இப்போ அவர் உபதேசம் செய்யறது வந்து நீங்க பார்க்க முடியாது. நீங்க சான்றாரு அற்ற அப்படின்னா சாட்சிகள் இல்லாத. ஏன் சாட்சிகள் இல்லாத? அது அகத்துல நடக்கிறதுனால வெளி சாட்சி எதுவும் இல்ல. சான்றாடும் அற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே. தனி வெளி அந்த அந்த நாதத்தையும் கடந்த இருக்கும் அந்த வெளி பரவெளி அந்த ஞான வெளியிலே வந்து சந்திப்பது. அந்த உண்மை பொருள் எங்க கிடைக்குமா? ஞான வெளி நம்மளுக்குள்ள அந்த வெளி அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா? அனைத்து தத்துவமும் கடந்த வெளி அப்படின்றோம்ல. நாதத்தையும் கடந்த ஒரு வெளி அப்படின்றோம்ல. அந்த வெளியில வந்து சந்திப்பதாம். அப்பதான் வந்து அந்த உபதேச பொருள் வந்து உண்மை நமக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்றாரு. எது? முருகன் சொல்லும்போது அந்த உபதேசம் பொருள் சான்றாரும் அற்ற எந்த சான்றுமே இருக்காதாம். அந்த தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே. நம் உள்ளில் இருக்க அந்த பரவெளியில்தான் அந்த உபதேச பொருளானது நமக்கு வாய்க்கப் பெறும். எப்போ? யான் தான் என்று அற்று போகும்போது. சரி, இது பார்த்துருவோம். யான் தான் என்னும் சொல் இரண்டும் கெட்டால் அல்லது யாவருக்கும் தோன்றாது. சத்தியம் இது சத்தியம். தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் மற்ற தனிவெளிக்கு வந்து சந்திப்பது அப்படின்றது இந்த பாடல். இப்போ நான் சொன்ன அர்த்தத்தை இதோட நான் படிக்கும் போது அதை ஒப்புமை பண்ணா புரியும். யான் தான் என்ற இரண்டு சொல் கெட்டால் ஒழிய அந்த உண்மை பொருள் அந்த பனவே தேசம் உண்மை பொருள் வந்து சுவாமி உபதேசித்தால் தான் அது எப்போ அந்த வாய்க்கும். யான் தான் என்ற அற்றாலொழி அது வாய்க்காது சொல்றாரு. இது சத்தியம் உண்மை. எப்படி? சுவாமி அப்படியே உபதேசிச்சா அந்த அந்த பொருள் எங்க எங்க யாரால பார்க்க முடியுமா? எப்படி என்ன தன்மை வாய்ந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு? அந்த முருகப்பெருமானை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்றாரு. தொல்லை பெரும் நிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினான். எப்படி? தொல்லை பெருநிலம் அந்த பழமையான பெரிய நிலத்தை சூகரம்னா பன்றி வராகமூர்த்தியாக வந்து பூமியை கீன்றார்ல பிளந்து வந்தார்ல அவரோட மருகன் தான் முருகனு. அவர் கருணையே வடிவானவர். அவர் உபதேசித்தால் அந்த பிரணவ உபதேசம் எப்படி இருக்கும்? சான்றாருமற்ற எச்சாட்சியும் தேவையில்லை. நம் உள்ள அந்த தனி வெளிக்கு நமக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த வெளிக்கு வந்து சந்திப்பதே. அங்கதான் வந்து அது அந்த அந்த வெளியில அந்த அருள் நெறியில தான் வந்து அது அந்த உண்மைத்தன்மையை நம்ம அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கனவு உபதேசம் வந்து ஏதோ சுவாமி வெளிப்பட கூறுவது அல்ல. அது சுவாமியை நாம் வணங்கும் போது அவன் அருளாலே நாம் அடைவது. அவர் வந்து நமக்கு உணர்த்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு பாடல் அதோட வந்து இன்னும் இவ்வளோ இருக்கா? சரி, பரவாயில்ல, பார்ப்போம் நாம. ஓதியது எப்பொழுதுதான். இன்னும் ஒரு பாடல். அறப்புனை தரு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. அரவு புனை இன்னும் ஒரு தடவை படிக்கிறேன். அரவு புனை தரு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. இதுனா அரவுனா பாம்பு, புனைனா தரித்து கொண்ட. அப்ப பாம்புகளை ஆபரணமாக யார் தரித்து கொண்டிருக்கிறாரு? புனிதத்தன்மை உடைய யாரு?
சிவபெருமான். அந்த சிவபெருமான் வழிபட, சீடனாக வழிபட, முருகப்பெருமான் எப்படி சொன்னாராம்? சின்ன குட்டியா இருப்பார், அவரு சின்ன பாப்பாவா இருப்பாரு. அவரு மழலை மொழியோடு சொன்னாராம். மழலை மொழி கொண்டு தெளித்தர ஒளித்திகள். தெளித்தர அப்படின்னா நன்கு விளங்கும்படி ஒளி, ஞான ஒளி வீச, அறிவு ஒளி வீசக்கூடிய அந்த அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. அந்த நீ அதாவது முருகப்பெருமான இது முருகப்பெருமானை வந்து இது புகழ்றாரு. நீ வந்து எப்படி அந்த ஞான ஒளி வீசிய அறிவை அறிவது அந்த அறிவது பொருள் என, அதாவது அந்த ஞான ஒளியை தருகின்ற வீசக்கூடிய அந்த அறிவை அருளிய அந்த மெய்ப்பொருளை சிவபெருமானுக்கு அருளிய பெருமானே அப்படின்னு சொல்றாரு. இதுல வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பாம்புகளை புனைந்த அந்த சிவபெருமான் வந்து புனிதரும் வழிபட, சீடனாக வழிபட, மழலை மொழி கொண்டு தெளிதர தெளிவு பெற ஒளித்திகழ் அறிவை அறிவது. அதாவது அறிவு ஒளி, அந்த அந்த உண்மை பொருள் எப்படி இருக்குமா? அறிவு ஒளி வீசுகின்றதாம். ஒளி வீசுகின்ற அந்த அறிவை அறிவது பொருள் என, அது அந்த அந்த அறிவை அறிவதுதான் உண்மை பொருள் என்று அந்த உண்மை பொருளை அருளிய எது? சிவபெருமானே, முருகப்பெருமானே. அந்த சிவபெருமானுக்கு அருளிய பெருமானே, பெருமையில் சிறந்தவரே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை சொல்றாங்க. அடுத்த ஒரு பாடல். அப்பா, இது நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் வந்து சுவாமி அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான் கிட்ட அந்த உபதேச பொருளை எனக்கும் உபதேசி என்று பல பல திருப்புகள்ல அப்படின்ட்டு வந்து வேண்டுதல் வைக்கிறாரு. சரி, இப்போ வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு போனஸ். நாம் எடுக்கிறது 36வது கந்தர் அனுபூதி பாட்டு. அந்த கந்தர் அனுபூதி பாடல்ல ஒரு 44வது பாடல் நம்ம இப்பயே படிக்கிறோம். இது நேரடி விளக்கம் தான் நான் பண்றேன். வேதா முதல் விண்ணமர் சூடும் மலர் பாதம். அதாவது வேதா முதல், அதாவது பிரம்மதேவர் முதல் விண்ணவர்கள், அதாவது வானோர்கள் சூடும் மலர் பாதம். அவர்கள் சூடிக்கொள்ளுகின்ற, அவர்கள் தலையில சூடிக்கொள்கின்ற எது? முருகனோட திருவடி அப்படின்றத வந்து அதுக்கு கந்தர் அனுபூதியிலே இன்னொரு இடத்துல வந்து ஒரு உதாரண பாடல். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி சொல்லது தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலை. அப்போ சுவாமியோட கழல் எப்படி இருக்குதான்? எப்படி இருக்குன்னா வீடும், அதாவது அந்த சுவாமியோட கழல் முக்தி தரக்கூடியது. சுரர் மாமுடி, அதாவது நம்மளுக்கு இருக்குது தெரியுங்களா? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர். அதுக்கு இந்த சுரர் மாமுடி தான், இந்த சொல் தான் இந்த வரிக்கு, இந்த வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா அந்த கந்தர் அனுபூதிக்கு ஓமை. நான் முழு பாடலையும் எடுத்துட்டேன். வீடும்னா இந்த முருகனோட திருவடி வந்து எப்படி பெற்றது? வீடு பேறு தரக்கூடியது. சுரர் மாமுடி, வானவர்களுக்கு மணிமகுடமாக, இறைவன் திருவடி மணிமகுடமாக அவர்களுக்கு இருக்கிறது. வேதமும், அதாவது இறைவன் திருவடி வந்து வேதங்களிலாலும் வந்து அறிய முடியாதது. வெம்காடும் புனமும் கமழும் கழலே. அதாவது வெம்காடும்னா அந்த கால் வந்து எங்கெங்கெல்லாம் பதிஞ்சிருக்கான். வெம்காடு, அதாவது வள்ளியம்மா இருந்தாங்கல்ல, அந்த வெப்பமான காட்டலையும் திணை புனத்திலையும் அந்த மணக்கும் அந்த மணக்கக்கூடிய அந்த இறைவன் திருவடி அங்கெல்லாம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வள்ளிமலை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போய் பார்க்கணும். இறைவனோட திருவடி வந்து படிந்திருக்கு அப்படின்ற கந்தர் அனுபூதியிலே அங்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இறைவன் திருவடி அங்க நம்மளால பல யுகங்களா ஆயிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த சுவாமி நடந்த அந்த மண்ணை வந்து எடுத்து நம்ம பூசிக்கணும். ஒரு வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் அந்த வள்ளிமலை நம்ம போய் பார்க்கணும். சரி, பார்க்கலாம். வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. அதுதான் சுவாமி சொல்றாரு. அப்பேற்பட்ட கழல் வீடும்னா நான் வீடு பேரை தருமா. சுரர் மாமுடி, விண்ணோர்களுக்கு முடியாக இருக்குமா. வேதங்களாலும் அறிய முடியாது அந்த திருவடி. அந்த திருவடி எங்கெல்லாம் பதிஞ்சுதான்? வெம்காடும், வெம்மையான வெப்பமான வள்ளிமலை காட்டிலும் திணைப்புணத்திலும் கமழும் கழலே, மனம் வீசுகின்ற அந்த கழல் அப்படின்னு சொல்றாரு. அந்த கழலை வந்து சுவாமி என்ன கேட்கிறார் அருணகிரிநாதர்? சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. சுவாமி வந்து என்ன பண்ணிட்டாராம்? அருணகிரிநாதருக்கு திருவடி தீட்சை கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்தத அனுமதித்த சொல்றாரு. சாடும் தனிவேல், சுவாமி முருகப்பெருமான் கையில வச்சிருக்காரே அந்த வேல் எப்பேற்பட்டது?
பகைவர்களை வெல்லக்கூடியது. பகைவர்னா என்ன? வெளிப்பகை உட்பகை யாரு? மாயை. அதை வெல்லக்கூடியது தனிவேல். அப்போ தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதக் கடவுளை முருகப்பெருமானே சரணம், உன்னை திருவடிகளை வணங்குகின்றேன். சூடும் அந்த சரணம் சூடும்படி தந்தது. அதாவது அந்த அந்த முருகனோட சரணம், அந்த சரணம்னா திருவடி, அந்த முருகனோட திருவடி சூடும்படி தந்தது. என் தலைமேல் வைத்தது, அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல் 2 வரி நமக்கு தேவையில்ல. நமக்கு வேண்டியது சுரர் மாமுடி. அதுதான் நமக்கு உதாரணம். அந்த இறைவனோட திருவடி வந்து விண்ணோர்கள் வந்து சூட்டிக் கொள்கிறார்கள் அப்படின்ட்டு நம்ம இந்த 36வது கந்தர் அனுபூதியில பார்த்தோம்ல. அதே உதாரணம் வந்து இன்னொரு வெண்பால, கந்தர் அனுபூதி வெண்பால வந்து வீடும் சுரர் மாமுடி அப்படின்ற இதுல வந்து பதிவு செய்யறாரு. சரி, அடுத்தது பார்ப்போம் நம்ம. ஒரு சின்ன வேடிச்சு வகுப்பு, இது சின்னதுதான். என்னன்னு சொல்றாங்கன்னா, அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த இது ஃபர்ஸ்ட் வரியிலே சொல்றாரு பாரு, இமையவர் முடித்தொகையும் வனசரர் பொறுப்பும் எனது இதயமும் மணக்கும் இருப்பாத சரோகுகனும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன? சுவாமியோட திருவடி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இமையவர் முடித்தொகையும், இமையவர் அப்படின்னா வானவர்கள், தேவர்கள், அவங்க சிரசுல வந்து எது இருக்கான்? அவங்க முடிமகுடமாக இறைவன் திருவடி இருக்கான். வனசரர் பொறுப்பும், வனசரர் அப்படின்னா, வனசரர்னா காடு. என்ன காடு அப்படின்னா வேடர்கள் காடும். அந்த வள்ளிமலை பொறுப்பு அப்படின்னா மலை, வள்ளி மலை அப்படின்னு சொல்றாரு. அந்த மலையிலையும் எனது இதயமும், அது என்னோட இதயத்திலையும் எப்படி இருக்கான்? சுவாமி திருவடி மணக்கின்றதான், ஞானமனம் வீசிக்கின்றதான். இருப்பாத சரோகுகன், சரோகுகன்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சுவாமியோட பாதம் எப்படி இருக்கான்? தாமரை ஒத்த இருக்குதான். அந்த சரோருகனும் இருப்பாத சரோருகனும் அதாவது தாமரை போன்ற திருவடிகளை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு உதாரணம் அதான் இமையவர் முடித்தொகையும். அதாவது நம்ம இந்த கந்தர் அனுபூதியில வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர், வானோர்கள் எல்லாம் வந்து சாமியோட திருவடியை சூட்டி கொள்றாங்கன்னு சொல்றாங்களா, அதுக்கு வேடிச்சி வகுப்புல ஒரு உதாரண வெண்பா. இமையவர் முடித்தொகையும், சுவாமியோட இரு பாதம் தாமரை போன்ற சரோருகன்னா தாமரை, அந்த இருப்பாத சரோருகன் எங்கெல்லாம் இருக்குதான்? இமையவர் முடியில இருக்குது, வனசர் பொறுப்பும் அதாவது வள்ளிமலையில இருக்கு, எனது இதயத்திலையும் இருக்கு, மணக்கும் அந்த எப்பேற்பட்ட சாவுக்கான மணக்கும் இருப்பாத சரோகன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து சரி பரவாயில்ல. இதோட நிறுத்தி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கு. சரி பரவாயில்ல. குரமின் பத சேகரனே. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, குரமின் பத சேகரனே. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, வள்ளியம்மா இருக்காங்கல்ல, ஆமா, அதாவது வள்ளியம்மா வந்து அவரோட பாதத்தை வந்து சுவாமி சூடிக்கிறாங்கன்னா, வள்ளியம்மா வந்து அவ்வளோ அரிய பெரிய தவம் செய்தவங்க, சுவாமியை நோக்கி எந்த பலனும் எதிர்பார்க்காம. அப்பேற்பட்ட அடியவர்களுக்கு வந்து சுவாமி எலி வந்து சரிங்கம்மா எலி வந்து காட்சி தருவாரு. இதோட நான் நிறுத்திக்குவேன். ஆமா, இதுதான் கடைசி பாடல். இதோட நிறுத்திக்குவேன். அது ஒரு பாடல் வந்து நம்ம சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பைம்புனம் மேவும் தீதிலா வஞ்சி சீத பாத படும் சேகரா அப்படின்றாங்க. பைம்புனல் மேவும், பைம்புனல்னா பசுமையான திணைப்புணத்தில் இருக்கின்ற, தீதிலா குற்றமற்ற, வஞ்சினா பெண்ணு, யாரு? வள்ளியம்மா. அந்த வள்ளியம்மாவோட வஞ்சி யங் அப்படின்னு இருக்கு பாரு, அப்படின்னா அழகிய சீதபாத, சீதம்னா குளிர்ந்த பாதங்களை சூடும் சேகரா, சூடும் தலை, சூடிக்கொள்வனை. யாரு? சேகரன்னா தலை, தலை, சேகரம்னா தலை. இப்ப தலை, முருகப்பெருமான் வந்து வள்ளியம்மாவோட திருவடியை தலையில சூடிக்கொள்வானா. அது மட்டும் இல்லாம சரி, இதுல வந்து இது பார்த்து இன்னொன்று வந்து, சரி இது மட்டும் இதோட முடிச்சலாம். இன்னொரு பாடல் இருக்கு, அது வேண்டாம். பைம்புனல் மேவும் தீதிலா வஞ்சி சீதபாதம் படும் சேகரா. அதாவது பைம்புனல் மேவும் பசுமையான திணைப்புணத்தில் வீற்றிருக்கும் குற்றமற்ற வஞ்சி வள்ளி அம்மா யங்குன்னு இருப்பார், வஞ்சி யங்
வஞ்சி அப்படின்னா அழகிய சீதபாத குளிர்ந்த திருவடிகளை தலையில் சூடிக்கொள்ளும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி நம்ம இத்தோட முடிச்சுக்கலாம். அதாவது தேவர்கள்லாம் வந்து முருகப்பெருமானோட திருவடியை சூடிக்கொள்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பார்த்து. ஆனா முருகப்பெருமான் அடியார்களோட திருவடியை வந்து சூட்டிக் கொள்கின்றன. உதாரணம் வள்ளி அம்மா. அவங்க நிஷ்காமிய பலன் எதையும் எதிர்பார்க்காம முருகனை அன்பால் வந்து துதி செய்பவர்களுக்கு முருகன் எலி வந்து அவர்களோட பாதத்தை தன் தலையில் சூடிக்கொள்பவன் அப்படின்றது வந்து ஒரு சான்று. சரி, இத்தோட வந்து இந்த பாடல் நிறைவு பெற்றுச்சு. இந்த பாடலை ஒரு தடவை சொல்லி நம்ம நிறைவு பெற்றலாம். குமார நம அப்படின்னு சொன்னல, நம அப்படின்னா வணக்கம்னு அர்த்தம். நம அப்படின்னா ந அப்படின்னா இல்லை, மன்றது என்னுடையது, என்னுடையது இல்லை. ஏதாச்சும் நம்ம நம நம நமன்னு சொன்னா அதுல 2 அர்த்தம் இருக்கு. வணக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வணக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னுடையது இல்லை அனைத்தும் உன்னையுடையது அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கு. அதான் நாதா அப்படின்னா, நாதான தலைவன். நாதாக்கு 2 அர்த்தம் இருக்கு. நாதம் என்ற ஓசை அதுவும் ஒரு அர்த்தம், தலைவன்ற இன்னொரு அர்த்தம் இருக்கு. சரி, இதுதான் சொல்ல வந்தேன். நாதா குமரா நம என்ற அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பத சேகரனை. அதாவது நான்முகன் முதல் வானவர்கள் சூடும் மலர்பாதா, முருகனோட திருவடியை வந்து வானவர்கள் சூடிக்கொள்வார்களாம். அப்பேற்பால பாதத்தை வந்து முருகன் வள்ளியம்மா பாதத்தை தன் முடியில் சூடிக்கொள்வானாம். ஏன்னா அடியவர்கள் அந்த பக்தி எலிவந்த பிரான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வந்து சிவபெருமான் வந்து நாதா குமரா நம, நாதா குமராய நம என்று அனரார் ஓதா என வணங்கி எனக்கு உபதேசித்தருள் என்று சீடபாவனை உலகுக்கு காட்டும் பொருட்டு ஓதாய் உபதேசருள் என்று கேட்க, நீ ஓதியது, நீ சாமிக்கு ஓதின அந்த எப்பொருள் தான், அந்த ஓதிய மெய்ப்பொருளை கனவப்பொருளை எனக்கும் உபதேசிப்பாயாக என்று சொல்லி இந்த வகையிலே வந்து இந்த வகுப்பை வந்து நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் பொருட்டு உருவாய் அருவாய் பாடி முடிக்கின்றன. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.